பர்முதா முன்னறிவிப்பு முழுசாக நிறைவேறிவிட்டுதான். மஞ்சள் நோய் இருந்தவன முழுசா நிறைவேறிச்சு. அப்புறம் டமாஸ்கஸ்ல இறங்குவீல, அப்புறம் சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்முடைய மூணாவது தலைப்பு பேசிட்டு இருக்கோம். நான் கொஞ்ச நாள் பேசினேன், ஒரு கருத்தை சொன்னேன், அடிப்படையான கருத்தை சொல்லிட்டு வந்தேன். நபிமார்கள் ஆராய்வதற்கான வழிமுறைன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்ப உதாரணமா சொன்னேன், பிற்கால வாழ்க்கை குறி குறை சொல்லுவாங்கன்னு. உதாரணமா சல்மான் ருஷ்டி தஸ்லீமா நசி எடுத்து காட்டினேன். இது இல்லாத சொன்னாரு, எங்கள்கிட்ட ஒரு கேட்கட்டும், நாங்க பதில் சொல்றோம், சொல்லி இருக்கோம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு, உண்மைதான், நபிமார்களுடைய பின்னால் வாழ்க்கை தூய்மையா இருக்கணும், எழுந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். உதாரணமா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து, குர்ஆன் குறித்து எந்த ஆட்சியம் எழுந்தாலும் பதில் சொல்ல தயார் தயார் வந்து கேட்கட்டும். உதாரணம் கேட்டாருங்காரு. அத மாதிரி உண்மையிலே மீர்தா சாஹிப் உண்மையாளராக இருந்தா அவருடைய நூல்கள் இருந்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டாமா கேட்கிறாரு. நியாயமான கேள்வி. என்னது சொல்றது உண்மைதான். திருக்குறளிலோ ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராகவோ கேள்வி எழுப்பினால், எப்படிப்பட்ட கேள்வி எழுப்பினாலும் பதில் சொல்ல எல்லா முஸ்லிமும் தயார். பதில் எழுதியிருக்காரு, சாத்தனி பதில் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இவருக்கு எழுப்பப்பட்ட பதில் சொல்ல வேண்டாமா, அதான் கேள்வி, நியாயமான கேள்வி. சொல்றோம், எங்க இருக்கிறார் என்று மறந்து விட்டார். அவர்கள் எங்க இருக்கிறார் என்பதை மறந்து விட்டார். இது ஒண்ணு கேள்வி பதில் மஜ்லிஸ் கிடையாது. என்னது அஹ்மதியா கொள்கை விளக்க கூட்டம் கிடையாது, அல்லது நஜாத் விளக்க கூட்டம் கிடையாது, ஜாக் விளக்க கூட்டம் கிடையாது. அஹ்மதியா ஜமாத்தினுடைய கொள்கை விளக்க கூட்டம், கேள்வி பதில் கூட்டம் போட்டு அங்க வந்து விளக்குவோம். இங்க எதுக்கு உட்கார்ந்து இருக்கோம்? நாங்க திரும்ப திரும்ப சொன்னா சொன்னதே திரும்ப சொல்றார், சொன்னதே திரும்ப அதைத்தான் சொல்லுவோம். நம்ம குறிக்கோள் என்ன? இறைவன் புறம் இருந்து வந்தவர் என்று வாதிடுபவரின் வாதத்தை திருக்குர்ஆன் தரப்பில் நிரூபித்தல். அந்த அடிப்படையில் எங்களுக்கு அந்த நிபந்தனை கடைபிடித்து பேச வேண்டும் என்று கட்டாயம். அப்படி பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த நிபந்தனையை விட்டு தங்க இஷ்டப்படுத்தி என்னமோ கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய நிலைமை சொல்லி கேட்கிறாரு. கிடையாது. கேள்விக்கு பதில் சொல்லுவோம். கேள்வி பதில் கூட்டத்தில் கடிதம் சல்மான் ருஷ்டி கேள்விக்கு பதில் இருக்கு. நாங்க என்ன சும்மா இருக்கிறோமா? எங்களை பற்றி கேட்ட கேள்விக்கு பதில் எழுதல நினைக்கிறாரா? கேட்டு பார்க்கட்டும். அத்தனை கேள்விகளுக்கும் இப்ப இவர் இந்த புத்தக குட்டி சுட்டி காட்டியிருக்காரு. அத்தனை கேள்விகளுக்கு எழுதப்பட்ட பதில் இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு, மற்ற இடங்களும் இருக்கு, பல மொழிகள் இருக்கு. ஆனா அது சொல்லக்கூடிய இடம் இங்க இல்ல. இங்க நுபுவத்தை நிரூபிக்க வந்திருக்கோம், திருக்குறள் அடிப்படையில் நிரூபிக்க வந்திருக்கோம். அந்த அடிப்படையில் பேச முடிந்தா பேச வரணும். அது அல்லாம நாங்க பதில் சொல்லிட்டோம், நாங்களும் சொல்லிட்டோம், சொல்லுவோம். இங்க மீர்தா சாஹிபுடைய நூல்களிலிருந்து எழுப்பப்படக்கூடிய ஆட்சேபங்களுக்கு பதில் சொல்றதுக்கு இல்ல. நாங்க சொல்றோம். ஏன் சொல்றோம்? கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவோம். அடிப்படை அங்கத்தான் நிற்போம், திரும்ப திரும்ப பேசுவோம். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நேற்று அதிச கேட்டாரு, திருமதியிலிருந்து அதிச காட்டணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஒரு ஹதீஸ். அது நம்ம பிஜே சாஹிபுடைய சாஹிபுடைய ஒரு நடைமுறை இருந்திருக்கு. அது உடஞ்சு ஒத்துக்கொண்டாரு. அதாவது ஹதீஸ்னா சனதுதான் முக்கியம். சனது எப்பயும் ஒத்துக்கணும், சனது இல்லாத தூக்கி வீசிடணும், இந்த ஹதீஸ காட்டணும். சனது இல்லையா இருக்கு, ஏன் எடுக்க? நாங்க சொல்லுவோம் திருக்குறள் நண்பராத கருத்தை விட்டுறணும். அந்த அதிசயம் விட்டாரு. கேட்கட்டும், போல நேத்திலிருந்து தேடுறாரு, சனது தேடுறாரு ஒரு ஹதீஸுக்கு. இன்றைக்கு சொல்லல. இப்ப இதுல என்ன தெரியும்? நாங்க வைக்கக்கூடிய ஹதீஸ் திருக்குர்ஆனுக்கு உடன்பட்டது. நேற்று திருக்குர்ஆனுக்கு முரண்பட்ட ஹதீஸை சொல்லப்படக்கூடாதுங்கிறத வச்சோம். சனதை கேட்டாரு, ஏன் சனதை காக்கல? சனது இருக்கு, இல்ல சொல்லிட்டோம். இதுல என்ன தெரியுது? இந்த சனது ஏமாத்துறார ஒண்ணும் கிடையாது. அப்படி அவருடைய அந்த அளவுகளின்படி சனதின் அடிப்படையில் தான் ஏற்றுக்கொள்ளணும்னா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவுதுல்லா புயலாயிடுவாங்க. ஒரு நாள் நடக்காது. அதனால சனது மட்டும் கிடையாது. இப்ப எங்களுடைய கருத்துப்படி திருக்குர்ஆனுக்கு உடன்பட்ட ஹதீஸை ஏற்றணும், முரண்பட்டதை தூக்கி எறிய வேண்டுங்கிறது ஏற்றுக்கொண்டிருக்கார். அந்த வகையில் நன்றி. அடுத்து நஹ்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரீம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜனாப் ஜெயினுலாப்தீன் சாஹிப் அவர்களுடைய கேள்விகளுக்கு இதுவரை எங்களால் பதில் கூற முடியவில்லை. ஆகவே நாங்கள் அபமானத்திற்குள்ளாகிருக்கின்றோம் என்றவர் கூறுகிறார்கள். இது முனாதரா, விவாதம். விவாதத்தின் போது எங்களாலும் சொல்ல முடியும்,
நேற்றிலிருந்து என்ன கடந்த 8 நாட்களிலிருந்து நாங்கள் வைத்திருந்த பல சான்றுகளுக்கும் அளவுகோலுக்கும் அவரால் பதில் கூற முடியவில்லை, பதில் சொல்லவில்லை என்று. யார் அவமானத்திற்குரியவர், எவருக்கு அவமானம் கிடைத்திருக்கின்றது என்று மக்களால் தான் கூற முடியும். கிடைத்திருக்கின்றது நிச்சயமாக பல வருடங்கள் போட்டு காட்டப்படும். அப்போது மக்களால் நடுநிலையில் உட்கார்ந்து பேசக்கூடிய நிற்கக்கூடிய மக்களால் உணர முடியும் யாருக்கு ஜில்லத்து கிடைத்திருக்கிறது, யாருக்கு இழிவு கிடைத்திருக்கின்றது என்று. ஆகவே ஒரு சார்பில் நின்று கொண்டு நாங்கள் சொன்னதான் முடிவு, எங்களுடைய கூற்றுக்கேற்றவாறு எங்கள்ட கருத்துக்கேற்றவாறு இவர்களால் சொல்ல முடியவில்லை, ஆகவே இவர்கள் ஜில்லத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள், அவமானத்திற்கு ஆளாயிருக்கிறார் என்று கூறினால் நீங்கள் கூறலாம், இது முனாதரா, நானும் கூறுவேன். ஆனால் முடிவு மக்கள் தான் சொல்லுவார்கள். இவர் கூறினார்கள், மீர்தா சாஹப் ஏற்கனவே மிதா சுகூரிக்காக இன்னிய ராய்த்து ஃபீல் மனாமி அந்நியாய், நான் கனவில் தரிசனத்தில் பார்த்திருக்கின்றேன், ஆத்மீய தரிசனத்தில் பார்த்திருக்கின்றேன், நான் கடவுளாக இருந்து இந்த வானங்களையும் பூமியையும் படைத்ததாக கனவில் பார்க்கலாம். ஆனால் குரானுக்கு மாற்றமான கருத்துடைய ஒரு சொப்னமானதின் காரணமாக, தரிசனத்தின் காரணமாக இருக்கிறதுனால் இது அல்லாஹ்விடம் இருந்து கிடைத்ததாக இருக்க முடியாது, இது ஷைத்தானுடைய சொப்னமாக இருக்க வேண்டும். அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த கதியான்னு சொல்லுவான் மந்தகில, அதாவது ஹதரத் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் கனவில், அதாவது தரிசனத்தில் பார்த்திருக்கிறார்கள் அல்லாஹு தான் அல்லாஹு மாறுகிறதாக. இது திருக்குர்ஆனுடைய கருத்துக்கு மாறுபட்ட வேற்றுமையான ஒரு கருத்து. ஆகவே இது ஷைத்தானுடைய சொப்னமாக தான் இருக்கணும், அல்லாஹ்வுடையதில்லை என்று நான் இவரிடம் கேட்க விரும்புகின்றேன். சூரா யூசுஃபுடைய ஆயத்தை எடுத்து காட்டணும் அல்லவா? சூரா யூசுஃபுடைய அவர் கிடைத்த கனவை பற்றி அவர் கூறுகிறார்கள், ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தமது தந்தையாரை கூப்பிட்டு கேட்டதாக சொன்னதாக, யா அபதி இன்னி ரஅய்து ஹதா அஷர கௌகபன் வஷம்ஸ வல் கமர ரஅய்து லி சாஜிதீன். பாப்பா, நான் ரஅய்து ரோயால் பார்த்திருக்கின்றேன், 11 நட்சத்திரங்களும் ஒரு சூரியனும் சந்திரனும் என்னை கும்பிட்டு கொண்டிருப்பதாக என்று. அல்லாஹ்வை தவிர மற்ற எவரையும் கும்பிடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் கூறுகின்றது. திருக்குர்ஆனுடைய இந்த கூற்றுக்கு மாறுபட்ட முறையில் இந்த கனவு இருக்கின்றது என்றால், இவருடைய கூற்றின் அடிப்படையில் ஷைத்தானுடைய கனவாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கனவாக இருக்க முடியாது. ஆனால் பிறகு பல வருடங்களுக்கு பிறகு பாப்பாவும் உம்மாவும் அவருடைய சகோதரர்களும் எல்லாம் இவருக்கு கீழ்ப்படிந்த ஒரு நிலைமை ஏற்பட்ட போது சொன்னாங்க, இதுதான் இந்த ரோயாவுடைய தாவீர் என்று. இப்ப பாருங்க, கவனமா கேட்க வேண்டும். ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாப்பாவிடம் கேட்டதாக திருக்குர்ஆன் பதிவு செய்கின்றது. யா அபதி, பாப்பா, இன்னி ரஅய்து, நான் தரிசனத்தில் பார்த்திருக்கின்றேன், அஹத அஷ்ர கௌகபன் வஷம்ஸ வல் கமர ரஅய்து லி சாஜிதீன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் எனக்கு சுஜூது செய்து கொண்டிருப்பதாக நான் பார்த்திருக்கின்றேன். அல்லாஹ் மட்டும்தான் சுஜூது செய்ய வேண்டும், சூரியனையும் சந்திரனையும் சுஜூது செய்யக்கூடாது, திருக்குர்ஆனுடைய போதனை. இப்ப திருக்குர்ஆனுடைய போதனைக்கு மாறுபட்ட முறையில் மீர்தாசா ஒரு கனவார்த்ததாக கூறும்போது அது ஷைத்தானுடைய கனவாக இருக்கும் என்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த கனவத்தை நீங்க என்ன சொல்றீங்க? ஷைத்தானுடைய கனவா அல்ல அல்லாஹ்வுடைய கனவா? மற்றொன்று, அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிக்கொண்டுதான் இருந்தோம். ஆனால் அவருடைய கருத்துக்கேற்றவாறு நாங்கள் பதில் சொல்லினால்தான் அவருக்கு திருப்தி அடையும் சொல்றார். அவருடைய கருத்துக்கேற்றவாறு நாங்கள் பதில் சொல்லாத காரணமாக நாங்கள் ஈடுபட்டவராலும் அவமானத்திற்குள்ள அவர் இருக்கிறோம் என்றவர் கூறுகிறார்கள். அது நீங்க முடிவு பண்ணுவீங்க பார்வையாளர். தாபத்துள்ளர், அதாவது தாவூனை பற்றி திருக்குர்ஆனில் இருப்பதாக மீர்தாசா கூறியதாகவும், ஆனால் அது திருக்குர்ஆன் இல்லை என்றவர், அதை திருக்குர்ஆன் நாங்கள் எடுத்து காட்ட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார்கள். தாவூன் என்ற சொல்லுக்கு பிளாக் என்றுதான் பொருள், காலரா இல்லை. திருக்குர்ஆன்ல தான் கூறினான். அதாவது கடைசி காலத்தில் சில நிகழ்ச்சிகளை பற்றி, இது அஹ்மதியா ஜமாத்தின் கருத்து. திருக்குர்ஆன் இந்த ஆயத்திற்கு அஹ்மதியா ஜமாத் கொடுக்கும் விளக்கம். அது நீங்க அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லை.
நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள், உங்களுடைய கருத்துக்களை ஏற்பதற்கு, அதாவது மீர்தாசாட புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களை ஏற்பதற்கு நாங்கள் தயாரில்லை. திருக்குரானுக்கு சாதகமாகவும் புகழ்ந்து கொண்டும் அல்லாஹுடைய மகத்துவமிக்க தன்மைகளை எடுத்துரைத்து கொண்டும் இஸ்லாத்தின் எதிரிகளை சேலஞ்சு செய்து கொண்டும் அவரை செய்திருக்கும் எந்த கருத்தை நாங்கள் இருக்க மாட்டோம் ஏற்கனவே சொல்லியிருக்க மீர்தாவோட கிரந்தங்கள் எங்களுக்கு ஆதாரம் இல்லை என்று. மீரா சாப் திருக்குரானில் பிளாகை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது என்று கூறியிருக்கிறார்கள். எங்கே கூறப்பட்டிருக்கின்றது? சூரத்து நஹலில் வைதா வகல் கௌலு அலைஹிம் அஹ்ரஜ்னா லஹும் தாப்பத்தம் மினல் அர்லி துகல்லிம்ஹும் அன்னன் நாஸ கானூ பிஆயாத்தினா லா யூகினூன். சூரத்து நஹல் இதா வகல் கௌலு அலைஹிம், அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்படும் பொழுது அஹ்ரஜ்னா லஹும் தாப்பத்தம் மினல் அர்லி, நாம் அவர்களுக்காக பூமியில் இருந்து கிருமிகளை எழுப்புவோம். துக்கல்லிமுஹும், அவர்களை கடிக்கும் அந்த 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 கிருமி. அன்னநாச கானூபி ஆயாத்தினா லாயுகினூன், மக்கள் நம் அடையாளங்களில் நம்பிக்கை கொள்ளாதே அதற்கு காரணமாக இருக்கும். இங்கு கடிக்கும் ஒரு கிருமியை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. துக்கலிமுன் என்ற அர்த்தத்திற்கு அவர்களிடம் பேசுவார்கள் என்று, அதுக்கும் வேற விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் யார் என்பது. 83 27 83 நீங்கள் நம்ப மாட்டீர்கள் தெரியும். ஆனா உங்கள்ட்ட கேள்விக்கு எங்கள்ட்ட பதில் தான். தாவுனை பற்றி லேகை பற்றி திருக்குர்ஆனில் எழுதப்பட்டிருக்கின்றது, பதியப்பட்டிருக்கின்றது என்று மீராசா கூறியதே எடுத்து காட்டுங்களை சொல்லியிருக்கிறார்கள், எடுத்து காட்டியிருக்கின்றோம். ஆனாலும் கூற விரும்புகின்றேன், கிறிஸ்தவர்கள் ஜூதர்களும் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்க மாட்டார்கள். அல்லாஹ் கூறினான் குர்ஆனிலே, அர் ரசூலன் நபியல் உம்மியல்லதி யஜிதுனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபி தௌராத்தி வல் இன்ஜீல், தௌராத்திலும் இன்ஜீலிலும் அர் ரசூலன் நபியில் உம்மை ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முன்னறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜூதர்களுடையும் கிறிஸ்தவர்களுடையும் கிரந்தமாக பைபிளில் இன்று பைபிளாக காணப்படுகின்றது. என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய முன்னறிவிப்பு கிடைத்து எழுதப்பட்டிருக்கின்ற மக்தூபன் எழுதப்பட்டிருக்கின்றது அல்லாஹ் குர்ஆன் கரீம் கூறினான். நிச்சயமாக இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் ஜூதர்களும் கிறிஸ்தவர்கள் நம்ப மாட்டாங்க. நாங்கள் எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கின்றோம், இவருக்கு ஹிதாயத் கிடைக்கின்றதோ அது அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான அவர் கிறிஸ்தவர்களில் இருந்தும் முஸ்லிம்களிலும் அஹ்மதியா ஜமாத்தை வந்து கொண்டே இருக்கின்றார்கள். உலகம் பூராவும் இன்ஷா அல்லாஹ் அப்புறம் பேசுவோம். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் திருக்குர்ஆனில் கூறுகின்றார்கள், அதாவது திருக்குர்ஆனில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறியதாக, வ முபஷ்ஷிரன் பிரசூலி யாதி மின் பாதி இஸ்மு அஹ்மத், எனக்கு பிறகு வரப்போகும் ஹஜ்ரத் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அஹ்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நன்மாராயம் கூறுவதற்காக நான் வந்திருக்கின்றேன். இன்ஜீல் என்ற அதன் பொருளே கிளாட் டைடிங்ஸ், நன்மாராயம். எந்த நன்மாராயம்? என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் நினைக்கிறார்கள் அப்துல்லாவுடைய மகன் ஆக மக்காவில் முஹம்மது என்ற பெயருடைய ஒருவர் வந்துவார் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறினால் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதாவது ஜூதர்களுடையதும் கிறிஸ்தவர்களுடையும் கருத்திற்கும் கொள்கைக்கும் ஏற்றவாறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேண்டும், அப்போது ஏற்றுக்கொள்வார்கள். அதே போன்று பெருமதிப்பிற்குரிய மௌலானா ஜெயினுல் ஆபிதீன் சாவுடைய கருத்துக்கேற்றவாறு உள்ள ஆயத்து இருந்தால் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இதற்கு அவர் விளக்கம் கொடுப்பார், எனக்கு தெரியும் நன்றாக. என்ன விளக்கம் கொடுப்பார்கள் என்றும் தெரியும். ஆகவே அவர் கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லி இருக்கின்றோம். வேறொன்று, நேற்றும் இன்றும் ஹஜ்ரத் மீராசா அவர்கள் லானத்து 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 என்று 1000 தடவை தமது கிரந்தத்தில் எழுதியதாக
கிண்டலாக பேசிக்கொண்டே இருந்தார்கள். நீங்கள் எல்லாம் அழகா சிரித்து கொண்டிருந்தீர்கள், நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம், அழகா சிரித்தீர்கள். ஆனால் அன்புமிக்க சகோதரர்களே, இது நமது அபிமானத்தையும் மானத்தையும் குறிக்கும் ஒன்றாகும். ஏன் சொன்னார்கள் ஹதரத் மீரா சாஹாப் லானத்து 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 என்று? எந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்களோ அதை நான் வாசித்து காட்டுகின்றேன். அதற்கு முன் கூற விரும்புகின்றேன். ஹதரத் ஈசா நபி அலி இஸ்லாம் மரணிக்காமல் வானத்தில் இருக்கின்றார்கள் என்ற தவறான கொள்கையின் அடிப்படையில் மீர்சா சாவுடைய காலத்தில் 13 மிக பெரும், இந்தியாவில் உள்ள குறிப்பாக பஞ்சாபில் உள்ள 13 மிக பெரும் உலமாக்கள், மௌலானாக்கள், மௌலிமார்கள் இஸ்லாத்தை விட்டு கிறிஸ்து மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களில் ஒன்று மௌலவி இமாமுத்தீன் என்பவர், மௌலவி இமாதுத்தீன் என்பவர். அவர் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இஸ்லாத்தையும் மிக மிக தரக்குறைவாக இழிவுபடுத்தும் அளவில் தௌசீனுல் அக்வால் என்றும் ஒரு கிரந்தம் எழுதியிருந்தார். தௌசீனுல் அக்வால். அந்த கிரந்தத்தில் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தும் அளவில், திருக்குர்ஆனை இழிவுபடுத்தும் அளவில் மிகவும் மோசமான முறையில் எழுதியிருந்தார். அவருக்கு சேலஞ்சு விடுத்துக் கொண்ட ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர் கூறினார்கள், அந்த இமாதுத்தீன், திருக்குர்ஆன் ஒரு கிரந்தமா? இதுக்கு எதிராக நான் ஒரு கிரந்தம் எழுதியிருக்கின்றேன் என்று. அதற்கு பதிலாக ஹஜ்ரத் மஸீஹ் மீர்சா சாஹப் நூருல் ஹக் என்றும் பெயருள்ள கிரந்தம் எழுதி, திருக்குர்ஆனுக்கு பதில் எழுத உன்னால் முடியாது, இது அல்லாஹ் கூறியிருக்கிறான். நான் திருக்குர்ஆனின் ஊழியனாக அடிமையாக வந்திருக்கும் நான் எழுதும் ஒரு கிரந்தத்திற்கு உன்னால் பதில் சொல்ல முடியுமா என்று சேலஞ்ச் விடுத்தார்கள். நான் எழுதியிருக்கும் இந்த நூருல் ஹக் எனும் கிரந்தத்திற்கு உன்னால் மறுப்பும் பதிலும் எழுதி அதற்கேற்றவாறு அதை போன்ற ஒரு புத்தகம் எழுதால் உன்னால் முடியுமா? திருக்குர்ஆன் முடியாது, அல்லாஹ் கூறினார். வைலம் தஃபலு ஃபலன் தஃபலு, நிச்சயமா எழுத முடியாது. 1400 வருட காலம் மகா திருக்குர்ஆன் எடுத்துரைக்கும் சேலஞ்ச், உன்னால் முடியாது, இவராலும் முடியாது. ஆனால் இந்த காலத்தில் இறைவன் பிறந்து திருக்குர்ஆனுக்கு ஊழியம் செய்வதற்காக உன்னை போன்ற இஸ்லாத்தின் பகைவர்களுக்கு டிஃபென்ஸ் செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கும் நான் சேலஞ்ச் கூறுகிறேன். என்ன கூறுகிறார்கள்? அவ்வலு முஹாதிபினா ஃபி ஹாதிஹி தாவதி வ மதுவினா லி ஹாதிஹில் மாரிகதி சாஹிபு தௌசீன் இமாதுத்தீன். முதலாவது நான் என்னுடைய முஹாத்தப், நான் கேட்கும் என்னுடைய இந்த சேலஞ்சு அத்தௌசீனுல் அக்வால் என்ற கிரந்தம் எழுதி இருக்கும் இமாதுத்தீன் ஆகும். ஃபஇன்னஹு யுன்கிரு பலாகத்துல் குர்ஆனி வ ஃபஸாஹத்துஹு. அவர் திருக்குர்ஆனுடைய பலாகத்தையும் ஃபஸாஹத்தையும், அது இலக்கணத்தையும் அதன் மகத்துவமிக்க தன்மையையும் எதிர்க்கிறார்கள். வ யுரி ஃபீ குல்லி கிதாபின் வகாஹத்துஹு ويري في كل كتاب وقاهته ويقول إني عالم جليل زهين. திருக்குர்ஆனை மிகவும் கேலிக்குரியதாக்கி மிகவும் ஏளனமாக செய்து அவர் கூறுகிறார்கள், இன்னி ஆலிமுன் ஜலீலும் ஜஹீனுன், நான் மிக பெரும் ஆலிமும் மிக பெரும் மதிப்பிற்குரியவனும் மிக பெரும் உள்ளவனுமாக இருக்கின்றேன். வைன்னல் குர்ஆன லைஸ பிஃஸீஹின் பல் லைஸ பிஸஹீஹின். அவர் கூறினார், திருக்குர்ஆன் ஃபஸீஹான கிரந்தம் அல்ல, மதிப்பிற்குரிய இலக்கணம் நிறைய கிரந்தம் அல்ல, லைஸ பிஸஹீஹின் ஸஹீஹான கிரந்தம் கூடிய அல்ல. வமா அரா ஃபீஹி பலாகத்தன் வலா அல்திரு பராஅத்தன் கமா ஹுவா ஸுல்மு ஸாயிமீன். திருக்குர்ஆனில் எந்த விதமான பலாகத்தும் இல்லை, திருக்குர்ஆனில் எந்த விதமான இலக்கணமும் இல்லை என்றவர் அடித்து கூறினார். வயகூலு, இந்த இமாதுத்தீன் கூறினார், இன்னி சஅக்துபு தஃப்ஸீரஹு, நான் ஒரு புதிய ஒரு தஃப்ஸீர் எழுத போகின்றேன் திருக்குர்ஆனுக்கு. வகஸாலிக நஸ்வு தகாரீரஹு, இதே போன்று அவருடைய பல உரைகளும் நாங்கள் கேட்டு வந்தோம். ஃபஹுவ யத்இ கமாலஹு ஃபில் அரபியத்தி, அரபி மொழியில் தமக்கு பூர்ணத்தன்மை இருக்கின்றது என்று வாதம் செய்கின்றார்கள். வயசுப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகமாலில் வகாஹதி வல் ஃபரியதி, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் தரைக்குறைவான முறையில் ஏளனம் செய்து கொண்டே இருக்கிறார்கள்.
ويتزرع على كتاب الله وعلى فصاحته كأنه أم امرئ القيس وابن خالته. அவர் அல்லாஹ்வுடைய கிரந்தத்தை மிகவும் ஏளனக்கூடியதாக கூறி என்னமோ இவர் இம்ருல் கைஸுடைய சாச்சா மாதிரி பேசிக்கொண்டே இருக்கிறார். வயுசமே நஃப்ஸஹு மௌலவியன், அவர் தம்மை பற்றி மௌலவி என்றும் கூறுகிறார்கள். பாதிரியாக மாறியது பிறகு மௌலவி மாதிரின்னு கூறுகிறார்கள். வயம்ஷிகல் முஸ்தக்பிரீன், பயங்கர அகங்காரத்துடனும் கர்வத்துடன் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். ثم بعد ذلك نخاطب كل متنصر ملقب بالمولوي الذي كتبنا اسمه في الهامش. இந்த மாதுத்தீனுக்கு பிறகு ஒவ்வொரு முத்தனஸ்ஸிரையும் இஸ்லாத்தில் இருந்தும் நசாராவாக மாறி இருக்கும் ஒவ்வொருவரையும் நான் சேலஞ்ச் விடுகின்றேன். பில் மௌலவி அல்லதி கதப்னா இஸ்மஹு, தங்களுடைய பேருக்கு முன் மௌலவி மௌலவி என்று எழுதி கொடுத்திருக்கும் அந்த மௌலவிமார்கள் நான் கூறுகின்றேன். ஆரவர்கள் கதப்னா இஸ்மஹு ஃபில் ஹாமிஷி, இந்த ஹாஷியாவில் பின் குறிப்பில் எழுதுகின்றோம். யார் அது? मौलवी करमुद्दीन, मौलवी निजामुद्दीन, मौलवी लाही बख्श, मौलवी हमीदुल्लाह खान, मौलवी नूरुद्दीन, मौलवी सईद अली, मौलवी अब्दुल्ला बेग, मौलवी हिसामुद्दीन बम्बई, मौलवी हिसामुद्दीन, मौलवी निजामुद्दीन, मौलवी कादी सफदर अली, मौलवी अब्दुल रहमान, मौलवी हसन अली, இவர்கள் எல்லோரும் மௌலிமார்கள் பிறகு மாதிரிகளா மாறிவிட்டு இஸ்லாத்தை தாக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் தங்களுடைய பேருக்கு முன்னால் மௌலவி மௌலவி எழுதி கொண்டும் இருந்தார்கள். இவர்கள் ஒவ்வொருவரையும் என்னுடன் முகாபலை செய்வதற்காக எதிரிகளுக்கு நான் சேலஞ்ச் விடுகின்றேன். வலஹும் ஹம்ஸத்து ஆலாஃபின் இனாமம் மின்னா, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் 5000 ரூபாய் இனாம் கொடுக்க தயாராயிருக்கின்றேன். இதா தோபி கிதாபி கமிஸ்லி ஹாதல் கிதாப், இந்த கிரந்தத்தை போன்ற ஒரு கிரந்தம் கொண்டு வந்தால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் 5000 ரூபாய் கொடுக்க தயாராயிருக்கின்றேன் கூறினார்கள். குர்ஆனுக்கு பதில் எழுத போறாரா இவர்? من قبل في هذا الباب المهلة منا 3 أشهر للمعارضين, 3 மாத தவணை அவதி கொடுக்கின்றோம். فإن يبارزوا ولا يبارزوا فاعلموا أنهم كانوا من الكاذبين. எவ்வாறு இறைவன் கூறினானோ وإن تفعلوا فلن تفعلوا, அதே போன்று இந்த உலமாக்கள் என்று சொல்லப்படும் இந்த பாதிரிகளை சேலஞ்ச் விடுத்தார்கள். நேரம் இல்லாத விளக்கின்றதில்லை. அவர்கள் இந்த கிறிஸ்துவ பாதிரிகளாக மாறிவிட்டிருக்கும் இந்த உலமாக்கள் மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கும் இவர்கள் மீதுதான் சொல்கிறார்கள். மினல்லாஹ் ஃபஅலைஹிம் மினல்லாஹி அல்ஃபு லானத்தின் ஃபலியகுல் கௌமு குல்லுஹும் ஆமீன் லானத்துல்லாஹி அலல் காதீன் லானத்துல்லாஹ் லானத் லானத் லானத். அவருடைய உள்ளத்தில் இருக்கும் அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இதை பற்றி ஒன்றும் சொல்லாம இமாதுத்தீனுடைய தலையில் மாலை போட்டுக் கொண்டு சொல்றீர்கள். மீர்சா சாப் சிறு பிள்ளைத்தனமாக லானத்து 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 சொல்லி இருக்கிறார்கள். பண்புள்ள சகோதரர்களே, இது எங்களுடைய நமக்கு என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அதற்கு மீதா சாஹபே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் திருக்குர்ஆன் மீதும் இருக்கும் அந்த 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 சொல்ல முடியாத அந்த அந்த அன்பு நேசம் பற்றுதல் உணர்ச்சியில் காரணமாக லானத்து 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 1000 தடவைன்னா 1,000,000 தடவை நாங்கள் சொல்லுவோம். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்ஸத்தை அவருடைய நாமத்தை காப்பாற்ற வேண்டும் கடமை பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. அதுக்காகத்தான் அல்லாஹ் ஹஜ்ரத் மீரா சாஹிப் அனுப்பி இருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் இதற்கு மற்றொரு விளக்கம் அடுத்து நான் கூற இருக்கின்றேன். ஏன் 1000 தடவை லானத் என்று சொல்லலாம் அல்லவா? ஏன் லானத்து 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 4 பேர் பக்கம் பொருத்தி இருக்கார் என்று அப்புறம் சொல்ல இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, நமது வாதத்தை ஒட்டி அவர்கள் எழுப்பிய சில கேள்விகளையும் விளக்கங்களையும் இப்போது நாம் ஆராய்வோம். அதாவது திருமதியில உள்ள ஒரு ஹதீஸை எடுத்து காட்டணும், அது சனது சரியா இருக்குது, அதை இப்போ மறுத்துட்டாங்க, நம்ம கருத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி ஐயூப் சாஹிப் சொல்றாரு.
ஒப்பந்தம் பேசும்போது அவரு எந்த நிலையில இருந்தாலும் தெரியல. ஒப்பந்தத்தில் அப்படி சொல்லப்பட்டது. இங்க ஒண்ணு யாரும் புதுசா ஒண்ணு ஒத்துக்கல. குர்ஆனுக்கு மாத்தமா வந்தா எந்த ஹதீஸையும் எடுத்து வைக்க கூடாதுங்கிறது ஒப்பந்தத்திலேயே பேசப்பட்ட விஷயம். அதாவது நீங்களும் சொன்னீங்க, நாங்களும் சொன்னோம். அது என்னமோ இங்க விவாதம் பண்ணி அதுல ஒரு முடிவுக்கு நீங்க சொன்னதை நாங்க ஒத்துக்கிட்ட மாதிரி என்ன செய்யறீங்க, திசை திருப்புறீங்க. அதனால அந்த திசை திருப்புதல் வேண்டாம். அதே நேரத்தில் ஒமையத்து இல்லாஹ வ ரசூல என்பது எதை விளக்குது அப்படின்ட்டு நான் ஆதாரபூர்வமான ஹதீஸை காட்டினேன் முந்தின தலைப்புல. உலாயிக்கல்லது அன்னமல்லாஹு அலைஹிம் நபியின் வ சித்திகீன் அப்படிங்கிறது ஒரு சஹாபி கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ்வே நான் உங்க கிட்டத்திலே இருந்துகிட்டு இருக்கிறேன், நீங்க மௌத்துக்கு பிறகு நான் எப்படி உங்க கிட்ட இருப்பேன் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆயத்து இறங்குது. இதான் அதுக்கு விளக்கம் அப்படின்னு ஹதீஸை காட்டும் போது குர்ஆனுக்கு மாத்தமாக எந்த ஹதீஸை காட்டினா ஒத்துக்கிற மாட்டோம்னு அடிச்சு பேசினவர் மௌலவி அய்யூப் சாஹிப் அவர்கள். அதெல்லாம் மறந்துட்டார்கள். சொன்னீர்கள் உமையத்து இல்லாஹ வ ரசூலுவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கத்தை சொல்லும் பொழுது அது இன்னும் முரண்பாடு இல்லாம இருக்குது, அண்ணாம சென்ற கால வினை அதுக்கு பொருத்தமா இருக்குது. இவ்வளவு சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்க என்ன செய்யல, ஏத்துக்கல. நினைவில் வச்சுக்கிட்டு பேசினா நல்லது. அதுக்கப்புறம் சரி, அப்புறம் நுபுவத்தை நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இது எங்க விளக்க கூட்டம் கிடையாது, இப்ப பதில் சொல்ல மாட்டோம் அப்படிங்கறத நினைஞ்சிருக்காரு மௌலவி அய்யூப் சாஹிப் சொல்லியிருக்காரு. இது அஹ்மதியா ஜமாத் விளக்க கூட்டம் கிடையாது, இது நுபுவத்தை நிரூபிக்கிறதுக்கு தான். அதனால அதுக்கு இங்க பதில் சொல்ல மாட்டோம்னு ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு. நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த பதில் கேட்கறது. இந்த கேள்வி கேட்கறத நிரூபிக்கிறதுக்குள்ள கேள்விதான். சம்பந்தம் இல்லாம அவர் எந்த வருஷம் பிறந்தாரு, எந்தெந்த ஊர்ல படிச்சாரு, இதை நான் உங்கள்ட்ட கேட்கல. அது கேட்டா அது நீங்க அதனுடைய விளக்கு கொடுத்து சொல்லிக்கிறீங்க. நான் கேட்கறது நிரூபிக்கிறோடு தொடர்புடைய கேள்விகள். அதனால நிரூபிக்கிற தொடர்புடைய கேள்விகளுக்கு இதெல்லாம் சொல்லணும். அடுத்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு விஷயத்துக்கு நான் சொல்லும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கனவு விஷயத்தை எடுத்து காட்டினாங்க. என்ன காட்டினாங்க? இன்னி ராயத்து அஹதாஷா கௌகபன் வஷம்ஸ வல் கமர ராயத்துஹும் லீ சாதீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காட்டுறாங்க சைதா செய்யற மாதிரி. இந்த கனவு காணக்கூடிய நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபியா இருந்தாங்களா? இல்ல, சின்ன பிள்ளையா இருந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறுவரா இருக்கும்போது கனவு அது பாய்ந்தது ஒண்ணு. ரெண்டாவது சுஜூக்கு பணிதல்ங்கிற அர்த்தம் இருக்குது, பணிதல்ங்கிற அர்த்தம் இருக்குது. இதுக்கு நான் அல்லாஹ்ங்கிறதுக்கு வேற ஒரு அர்த்தம் இல்ல இல்லையா? முதல் நபியா இல்ல அவர் கனவு காணும்போது. நான் சொல்றது நபிமாருடைய கனவு தான் பாதுகாக்கப்பட்டது நான் சொல்லிட்டு இருக்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நபியா இருக்கும்போது ஏற்பட்டதா? எதுக்கு ஆப்பாட்ட போய் விளக்கம் கேட்கிறாரு? அவரு நபியா இருந்தாருன்னா கவனிக்க வேண்டிய விஷயம், அவரு நபியா இருந்தாருன்னா பாப்பாட்ட போய் சொல்றாரு யாபத்தி இன்னி ராயத்துன்னு அவருக்கு விளங்கி போயிருமா? அது பாப்பாட்ட போய் விளக்கம் கேட்கிற யாபத்தின்னு. அதனால நபியா இல்லாத போது கண்ட கனவு நபியா இருக்கும் போது கண்டால் கூட அவர் தன்னை அல்லாவா காணல, பணிந்ததா கண்டாரு. இந்த சஜிதாவுக்கு அதுக்கு காலு மூஞ்சிலாம் இல்ல, நல்லா கவனிக்கணும். சூரிய சந்திரன் நட்சத்திரத்துக்கெல்லாம் கை காலு மூஞ்சி இதெல்லாம் இல்ல. இந்த சஜிதாவுடைய அர்த்தத்தை வரலங்கிறது அதை சிந்திக்கும் போது வருது. இது எல்லாத்துக்கும் மேல நுபுவத்துக்கு முன்னாடி கண்ட கனவு, அதை கொண்டாந்து காட்ட வேணாம். இந்த கனவு மாதிரி எந்த நபியாக கண்டிருக்கிறாங்களா? இந்த கனவு கண்டதுக்கு பொதுவான ஆதாரம் நீங்க காட்ட வேணாம். நபிமார்கள் நிறைய கனவு கண்டிருக்காங்க, அது நான் யாரும் கேட்கல. நான் கேட்கிற கனவு எந்த நபியாவது தன்னை அல்லாவா கனவு கண்டிருக்கிறா? எந்த நபியாவது தன்னை அல்லாவா கனவு கண்டிருக்கிறாரா? அப்படி காணாத ஒன்றை இவர் மட்டும் கண்டிருக்காருன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விட தன்னை உயர்ந்தவரா காட்டுற. இதான் அதுல உள்ள முக்கியமான பாயிண்ட். அடுத்தது இன்னொன்னுக்கு விளக்கம் சொன்னாங்க. கனவு விஷயத்து அவ்வளவுதான் பதில், அவங்க சொன்ன பதில். இந்த காரா இல்ல பிளாக்னாங்க. சரி, பிளாக் இருப்பதா குர்ஆன்ல இருக்குதா? மசீஹுடைய காலத்துல பிளாக் வரும் குர்ஆன்ல இருக்குதான்னா இருக்குது. நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, ஆனா இருக்குது. என்ன இருக்குது? ஒய்தா வக்கால் கவுல அலையும் கரஜனாலகும் தாபத்து மினல் அர்த் யுகல்லிமுஹும். மக்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு தாபத்துள்ள அருளை, தாபத்துள்ள பூமியில் ஊர்ந்து செல்றது அர்த்தம். தாபத் அருளை நம்ம என்ன செய்வோம்? வெளிப்படுத்துவோம் அப்படின்னு இருக்குது. இதனுடைய விளக்கம் பிளேக் கிருமி தான். இதனுடைய விளக்கம் என்னது? பிளேக் கிருமி தான் சொல்லி மிர்சா சாஹிபே சொல்லி இருக்கிறாரு. அந்த கருத்துப்பட தான் நினைச்சிட்டாரு பிளேக்கை பத்தி குர்ஆன்ல இருக்குது, நான் வரும்போது பிளேக் வரும்போது குர்ஆன்ல இருக்குது அப்படின்னாரு.
இதை சொல்லிட்டதுனால இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, விளக்க வேண்டியது இருக்கு. விளக்கிட்டு வச்சதுக்கு சொல்றேன். சரி சரி. இப்ப கவனிங்க, தாமும் அதாவது மசீகுடைய காலம் நான் கவனிக்க வேண்டிய பதில் என்ன பதில் சொல்லுவோம்னு தெரியும். அந்த பதில் சொல்லலை. இப்ப எது தெரியாம இருக்காது சொல்ல போறேன். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை சொல்ல மாட்டேன். பதில கேளுங்க. அதாவது இவரு மசீஹ் வரக்கூடிய காலத்தில் தாவூன் ஏற்படும் என்று குர்ஆனில் இருப்பதாக இவர் சொன்னது 1902 யாவத்தில் வச்சுக்கிறங்க. மசீஹத்துல பிளேக் ஏற்படும் சொன்னது எப்ப? 1902. அதே நேரத்தில் இவரு அதுக்கு முந்தி இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கணும். முன்னாடி இந்த தாபத்துறையில் தான் விளக்கொண்டு முன்னாடி அவர் சொல்லி வச்சிருக்கணும். முன்னாடி அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இதே தாபத்துல இருக்கு, இதே 1891 அவர் சொல்றார். வருஷம் தான் முக்கியம் இல்ல, கவனிக்கணும். அதாவது மனிதன் குர்ஆன்ல இருப்பதாக ஒன்றை சொல்றான்னு வைங்க, அவன் விளங்கி கொண்ட முறையில் சொல்லலான்னு விளங்கலாம். இவர் என்ன விளங்கி இருந்தார் தெரியுமா? இதை சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாம் பாருங்க சொல்ற इसलिए दाबத்தில் இருந்து कहलाते हैं. இது வந்து என்ன இதாவது इजाले अवगा 370 और चूंकि कामिल तज़किया नहीं रहते और न कामिल वफादारी इसलिए चेहरा उनका इंसानों का है मगर बाज़ अज़ा उनके बाज़ दूसरे हैवानात से मुशाबह है. தாபத்துல சொல்றது என்னன்னு கேட்டா, சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய முகம் இன்சானுடைய முகமா இருக்குது, உடம்பு பூரா ஹைவானுடைய ஒரு அமைப்புல இருக்கிறது. इसी तरफ अल्लाह जल्ल शानहु तआला इशारा फरमाता है वकाल कौल अलैहिम अखरजना लहुम दाबतल तुकल्लिमुहुम अन्नन्नास बिआयातिना ला युकिनून. इन्हें अब ऐसे दिन आएंगे जो कुफ्फार पर अजाब नाजिल हो और उनका वक्त मुकद्दर करीब आ जाएगा तो हम ये कुट देना गुरु दाबतुल अर्ल का जमीन से निकालेंगे. वो ग्रोह मुतकल्लिमीन का होगा जो इस्लाम की हिमायत में तमाम अदियान बातिला पर हमला करेगा. यानी वो उलमाए जाहिर होंगे जिनको इल्म कलाम और फलसफा में यदतुला होगा. அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? இங்கே தாபத்துல் அர் என்று ஒன்று வருவதாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மக்களிடத்திலே பேசும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு காலத்துல மிருக வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவாங்க. மூஞ்சி மட்டும் தான் மூஞ்சியாக்கும், மற்ற எல்லாம் மிருக வாழ்க்கையா போயிரும். அந்த நேரத்தில் தாபத்துலர்ல உண்டாக்கி அது மக்கள் இருக்கு. பேசும் சும்மா சொல்ல, பேசும்னா அதாவது லாஹிரான உலமாக்கள் தான் இது. இந்த உலமாக்கள் வந்து என்ன செய்வாங்க, பல்சஃபா அந்த தத்துவ கலை எல்லாம் பயின்று அதுக்கு பதில் சொன்னார்கள். இது இன்றையத்து சொல்கிறது. இதைத்தான் இந்த ஆயத்து இன்று மிர்சா சாஹிப் அவர்கள் 1891 சொல்றார். 1891 எழுதாரு. என்ன அர்த்தம்? மார்க்க அறிஞர்கள். அதுக்கப்புறம் இந்த கருத்தை ஒரு மாத்தல. மார்க்க அறிஞர்கள் அந்த அர்த்தம் தப்பு. நம்ம சொல்லுவோம் மார்க்க அறிஞர்கள் அந்த அர்த்தம் அவர் நிலையில இருந்து சொல்றேன். 1891 தாபத்துல் அர்ல் என்பது எதைத்தான் காட்டுது? மார்க்க அறிஞர்கள் தான். அதே நிலையே இருந்துகிட்டு இருக்கிறாரு. 902 வருது. 2 வரும்போது அவருடைய கருத்து தான் எது? தாபத்துல் அர்ல்னா மார்க்க அறிஞர் தான். சரியா? 92 சொல்றாரு குர்ஆன்ல இருப்பதாக. இப்ப வசமா மாட்டிட்டார். அப்புறம் என்ன செய்யறாரு தெரியுமா? 1909 எழுதிட்டு 1909 என்ன செய்யறாரு? தாபத்துல் அர்லுக்கு அது பாக்டீரியா கிருமி அப்படிங்கிறாரு. தாபத்துல் அர்லுக்கு கிருமியை தான் சொல்லப்படுது, பூச்சி. தாபத்துல் கீடாங்கிறார். ஆவுக்குரிய பிளட்டிய பூச்சி, அது கிருமின்னு அர்த்தம். பிளேக்கு உரிய பூச்சின்னு அர்த்தம், அது கிருமி. பிளேக்கு உரிய ஒரு பூச்சியை நாம் அவர்களுக்கு ஏற்படுத்துவோம் சொல்லி குர்ஆன்ல இப்பதாக முதல் சொல்லிவிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு என்ன சொல்லலாம் யோசிச்சு பார்த்து 7 வருஷத்துக்கு பிறகு என்ன சொல்றாரு? அது வந்து இந்த தாபத்தில் இருந்த 7 வருஷம் ஆயிருக்கு இவருக்கு. சொல்லும் போது அவருடைய நினைப்பு என்ன? சொல்லும் போது
தாபத்துல் உலமாக்கள் உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் தான் தாபத்துல் அருள். அப்படி வாங்கி இருந்தவர் குர்ஆனில் அல்லாஹ் இந்த மாதிரி தாவுன் பிளேக் வரும் கடைசி மகதி காலத்தில் வரும் சொல்வதாக சொல்லிவிட்டார். தேடி பார்த்தார், கிடைக்கல. தாபத்துல் அருளையும் சொல்ல முடியல. முன்னாடி என்ன சொல்லியாச்சு, தாபத்துல் அருளுக்கு உலமான்னு சொல்லியாச்சு. யோசிக்கிறார் ஒண்ணும் இல்ல. கடைசி என்ன பண்ணிவிட்டாரு, 7 வருஷம் கழிச்சாக்குன்னு சொல்றார். ஒரு மனிதன் குர்ஆன்ல விளங்கின கருத்தை அப்படி சொல்லிட்டாங்க சொல்றதா இருந்தா அந்த விளக்கத்தை முன் விளங்கி இருக்கணும், முன்னே தெளிவுபடுத்திருக்கணும். இதுக்கு விளக்கம் இல்லான்னு கொடுத்துப்புட்டு அப்புறம் என்ன செய்ய அதை சொன்னேன்னு சொல்லணும். இவர் என்ன செய்யறாரு, குர்ஆன்ல இருக்குதுன்னு முதல் சொல்றாரு, அந்த விளக்கத்தை முந்தி கொடுக்கல, அதுக்கு மாற்றமான விளக்கத்தை முந்தி கொடுத்தார். முந்தி கொடுத்த பிறகு குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னது பொய்யாயிருமே, என்ன செய்யறது, பொய் சொல்லிட்டமேங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்றாரு, தாவுன்கா கீடா சிந்திய வெளியும். இதுல என்ன விளங்குது, அவர் பொய்யர் மட்டும் விளங்கல. இதுல இப்ப சொன்னவங்க விளக்குறது அடிஷனலா குர்ஆன்ல இருப்பதாக பொய் மட்டும் சொல்லல, அந்த பொய்யை சமாளிக்கிறதுக்கு எந்த மாதிரியான தந்திரத்தையும் கையாள்வார்னு விளங்குது, சேர்த்து விளங்குது. இதை சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், இதுக்கு நீங்க சொன்ன அந்த பதிலும் தெரியும், அந்த பதிலுக்கு நான் பட்ட கேள்விக்கு உங்களுக்கு தெரியாது. இந்த கேள்வி உங்களுக்கு செஞ்சிருக்க மாட்டீங்க. வருஷத்தை கவனிச்ச உள்ள கேள்வி நல்லா கவனிக்கணும், சிந்திச்சு பார்க்கணும். அப்ப குர்ஆன்ல இருப்பதாக சொன்னது பச்சை பொய் ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஏன், குர்ஆன்ல மசீஹுடைய காலத்தில் பிளேக் ஏற்படும் என்று அவர் எழுதக்கூடிய நேரத்தில் அவருக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. எழுதக்கூடிய நேரத்தில் நம்பிக்கை இல்லை. எழுதக்கூடிய நேரத்தில் இந்த ஆயத்தை எப்படி புரிஞ்சிருந்தாரு, அது உலமாக்கள் கல்லிமுகம் பேசுறது வழக்கம் கொடுக்கிறாரு. பேசும் என்றால் என்ன, பேச்சாற்றலை கொண்டு இந்த மக்கள் ரொம்ப வழிகேட்டுக்கு போயிருக்கும் போது பேச்சாற்றலை கொண்டு அவர்களை முறியடிக்கக்கூடிய ஜாகிரான உலமாக்கள் உருவாவார்கள். அதைத்தான் இந்த ஆயத்து சொல்லுது. இது முதல் நல்லா கவனிக்கணும். தாபத்துல்லார்களுக்கு உலமாக்கள் விளக்கம் கொடுத்தது முந்தி, குர்ஆன்ல பிளேக் இருப்பதாக சொன்னது பிந்தி. அதுக்கு பிந்தி என்ன செய்யறாரு, 7 வருஷத்துக்கு பிறகு எழுதுனதுல தாபத்துல்லார்கள்னா அது அது தாவுன்கா கீடா, தாவுன்கா கீடா என்ன செய்யறாரு, அப்புறமேல புது விளக்கம் கொடுக்கிறாரு. எதுக்காக வேண்டி, குர்ஆன் தான் சொன்னதுங்கிறத இதுதான் சொன்னோண்டு சமாளிக்குவோம், சமாளிப்பும் சரியில்லை. அதாவது பொய்யையும் சொல்லிவிட்டு அது திருத்தமும் கொடுக்காம அதை சமாளிக்கிறதுக்கு தானே முன்பு சொன்னதுக்கு மாத்தமா இதை சமாளிக்கிறதுக்காக வேண்டிய இன்னொரு பொய்யையும் சொன்னால் இப்ப என்னாச்சு, லிஸ்ட் இன்னொன்னு சேர்ந்துருச்சு. பொய் அப்புறம் இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, இந்த மாதிரி செய்யறதுக்கு அது நாகரிகமா இருக்காது. அவர் சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலையும் பண்ணிருக்கிறார். சிந்திச்சு பாருங்க, நியாயமா சிந்திக்கணும். ஆரம்பத்தில் அவர் அடையாளம் காட்டுறேன், அவர் ஒரு பிளான் பண்ணி செஞ்சுட்டு வந்தாரு. அதுக்கு சொல்ல வர்றேன், என்னத்த சொல்லிடுவார். சொன்னதுக்கு என்ன செய்வாரு, சொல்லிவிட்டோமே என்ன சொல்லி பார்க்கலாம், இது சொல்லி பார்ப்போம், அதை சொல்லி பார்ப்போம், அது ஏத்துக்கிறதா இருக்கா, நம்புறதா இருக்கா, நம்பலையா, முந்தி நம்ம என்ன சொல்லி இருக்கிறோம், அது என்னத்த நீங்க திற போட்டு மறைச்சாலும் வெளியே விளங்கிக்கணும். பாத்தில் என்னைக்கு காண சகுக்காதான். பொய்ய சொல்லிவிட்டு எத்தனை சமாளிப்பு இருந்தாலும் என்ன செஞ்சிடும், அந்த சமாளிப்புகள்லாம் ஒருவர் கண்ணுக்கு படாட்டாலும் இன்னொரு கண்ணுக்கு பட்டு போயிரும், இன்னொரு கண்ணுக்கு தெரிஞ்சு போயிரும். இதை நீங்க என்ன செய்யணும், கவனமா வச்சுங்க. அப்ப தாவூன் கீடாண்டு அவர் சொன்ன விளக்கம் பிந்தி, குர்ஆனுக்கு அந்த வசனத்துக்கு அது அர்த்தம் அவருக்கே நம்பிக்கை இல்லை. இதை சொல்லும் போது மசீஹுடைய காலத்தில் வேற எதுக்கு சொன்னாரு, மசீஹுடைய அவர் காலத்தில் ஒரு கால்ரா ஏற்பட்டு போச்சுங்க, பிளேக் ஏற்பட்டு போச்சு. பார்த்தாரு, இந்த பிளேக்க சம்பந்தப்படுத்தி நம்ம நிரூபிக்க முடியுமான்னு பார்த்தாரு. உடனே என்ன பண்ணாரு, மசீஹுடைய காலத்தில் பிளேக் வரும் இருக்குது, பிளேக் வந்துருச்சு, அதனால நான் தான் மசீஹ். அதுக்கு பிளேக் வந்தது என்ன நேசம், பிளேக் வரும்போது மசீஹ் வருவாருங்கிற நேசமா குர்ஆன்ல இருக்கு. குர்ஆன்ல எல்லாம் சொல்லுகிறான்னு சொல்லி ஒரு தாவாவுக்கு சொன்னார், யாரும் கேட்க மாட்டாங்க. கேள்விக்கு மேல கேட்ட பிறகு அந்த முதல்ல இருந்து மறக்கிற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறாரு. எந்த இது அந்த இதுக்கு விளக்கம் கொடுத்தாரு உலமாண்டு, உலமாங்கிற விளக்கம் மறக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து நம்ம கருத்து இதானுங்க, இதான் நம்ம கருத்து, தானே கருத்து, அந்த கருத்தை தான் அல்லாஹ் சொன்னான்னு நான் சொன்னேன். எவ்வளவு பெரிய வேலை, நீங்க இது ஒரு பதில் என்ன செய்றீங்க சொல்றீங்க, பார்க்கணும். அப்ப பொய் சொல்லுவதோட அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு தாண்ட முந்தி விளக்கத்துக்கு அது முரணார். தாபத்துல இல்லைன்னா உலமாங்கிற அப்புறம் என்ன செய்யறாரு, தாபத்துல இல்லைன்னா இந்த அதுக்குள்ள தாவம் பிளேக் மீ, அது இன்னொரு வேடிக்கை, இது வாதத்துக்காக சொல்லல. இந்த பிளேக்குள்ள இருக்குல்ல, அது பூமியில எல்லாம் ஊர்ந்து செல்லாது. தாபத்துல இல்லைன்னா பூமியில ஊர்ந்து செல்லணும்.
அது வார்த்தைக்கு அர்த்தம். அது பூமியில கொஞ்சமாச்சும் பூமியில நடந்து போகணும். அது பூமியில என்ன செய்யாது, அது இப்ப அது எலியில எலிக்குள்ள வசிக்கும். எலிலாம் இருக்குமா, பாக்டீரியா மாதிரி உள்ள பூமியில ஊர்ந்தும் செல்லாது. அதாவது என்னமோ சொல்லணுங்கிறது சொல்றாரு. இந்த இது கூட சயின்ஸ் விளக்கம் நீங்க தர வேணாம். பூமியில ஊருமா ஊராகாண்டு எனக்கு தேவை. அவர் குர்ஆன்ல இருப்பதாக சொன்னாரு, இதை நினைச்சுதான் அவர் சொல்லி இருந்தார்னு சொன்னா, இதுக்கு முந்தைய அதை திருத்திருக்கணுமா இல்லையா? இதுக்கு முந்தைய அவர் சொன்னார் தாபத்துல் உலமாண்டு, உலமாக்கல் பேச்சால் கல்லிமுக்கு பேசுறேன்னு அர்த்தம் செஞ்சார். அந்த கிருமின்னு சொல்லும்போது கடிக்கும்னு அர்த்தம் செஞ்சுக்கிட்டாரு. முதல் சொன்னாரு தாபத்துல என்ன செய்யுமா, கல்லிமுகம் மக்கள்கிட்ட போய் பேசும். அதாவது தாபத்துல பேசும்னு சொன்னா மனிதர்கள் என்ன செய்வாங்களாம், அறிஞர்கள்லாம் நல்ல பேச்சுக்களையில தயாரி விவாதம் செய்து அந்த அவங்கள முறியடிப்பாங்க. இதான் அர்த்தம். இந்த கல்லிமுக்கு பேசும். அப்புறம் விஷக்கிருமின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அது தாவனுடைய பிளாக்குடைய விஷக்கிருமி, அது கடிக்கும். கல்லிமுக்கு இப்ப என்ன அர்த்தம், கடிக்கும். முத பேசு அப்புறம் கடிக்கும். என்ன விலங்கலையா, ஒரு சூழ்ச்சி விலங்கலையா? அதுக்கு சொல்ல வர்றேன். இது ஒரு பிளானுங்கிறது இதுக்கு மேல விலங்கலையா உங்களுக்கு? சரி, அதனால ரொம்ப கவனமா நீங்க சிந்திச்சு இதுக்கெல்லாம் எனக்கு சொல்லணும். அப்புறம் மேலும் ஒரு விஷயம் சொன்னதுல அவ்வளவுதான். அவங்க சொன்னது 1000 லானத்துக்கு சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன் 1000 லானத்துங்கிறத அவர் எந்த விஷயத்துக்கு சொல்லி இருந்தாலும் சரி, அதெல்லாம் பிரச்சனை. இது ஒரு நபி பேசக்கூடிய முறையாங்கிறதான் கேள்வி. சுல்லாவின் மீது முகப்பத்திலே சொல்லிட்டாருன்னு இப்படி ஒரு உணர்ச்சி காட்டணும் நியாயமாயிராது. ஏன் அந்த முகப்பத்து எப்படி இருக்கா முன்னாடியே சொல்லிட்டேன். பாதபில் உம்மியன ரசூலனுக்கு ரசூல்லா உம்மி நபி, இவர் எல்லாத்தையும் ஆகிரங்களுக்கு நபின்னு சொல்லும் பொழுது அப்ப கொந்தளிக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு மேல நம்மளை பெருசா நினைக்கிறோமே அப்படின்னு அப்ப சொல்லல. பாதபில் உம்மியன ரசூலன் ஆகரின்னு வருது. உம்மின்னா ரசூல்லா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆகரின்னா இவரான். அப்ப ஆகரிங்கிறது விருடைய வட்டம் பெருசா போட்டு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு நாட்டுக்குள்ள உள்ள உம்மிகளுக்கு மட்டும் ஆக்குனாங்களே. அப்ப முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரியம் அது தெரியல, இஷ்புன்னு தெரியல. என்னது சிந்திச்சு பார்க்க வேண்டும். சிந்திக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். சிந்திச்சு பாருங்க. அப்ப நான் கேட்கிறேன், இது அவரை கூப்பிடுறாரு, வா பேசுவோம், 1 லானத்து 2 லானத்து சொல்லுவோம், எல்லாரும் அமைவோம் அப்படிங்கிறத நிகழ்ச்சி நடந்தா நடந்த நிகழ்ச்சியை தொகுத்து சொன்னா அது ஓகே. 1 லானத்து ஆமீன், 2 லானத்து ஆமீன், ரைட்டு. இப்ப சொல்ல வேண்டும்ங்கிறத அவர் சொல்றாரு, அழைப்பு தான் கொடுக்கிறாரு. அழைப்பு கொடுக்கையில நாம் 1000 தடவை லானத்து செய்வோம், லானத்துன்னு சொல்லுவோம், எல்லாரும் ஆமீன் சொல்லட்டும். இப்படின்னா வழங்காதா? இவ்வளவுதாங்கிற ஒரு இஷ்குனால அதுக்கு சொல்றதுக்கு ஒரு முறை இல்லையா? சொல்லத்தானே சரி, சொல்லித்தான் காட்டுறாரு. 1000 தடவை லானத்து செய்வோம், வா நீ லானத்து சொல்லு, நான் லானத்து சொல்றேன், யாரும் ஆமீன் சொல்லட்டும், யாரும் மீது லானத்து உண்டாதுன்னு பார்ப்போம். 1000 தடவை சொல்லணும், 1 இல்லை 2 இல்லை, உண்மையாகவே நான் சொல்கிறேன் 1000 தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு வச்சுக்கிறேன். இதை இப்படிதான் வளர்க்கணுமா? அதான் கேள்வி. அவர் என்ன நோக்கத்துக்கு சொன்னார், என்ன நோக்கத்துக்கு சொன்னாலும் இது சரியில்லை. என்ன நோக்கத்துக்கு சொன்னாலும் இது நபிமார்கள் பேசுற முறை இல்லை. ஒரு நல்ல ஒரு விவரமானவர்கள் பேசுற முறையும் கூட இல்லை. அதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு எதற்கு சொன்னாருங்கிறது இல்ல என்னுடைய கேள்வி வரல. எதற்கு சொன்னாலும் இதுதான் நபிமார்கள் பேசுற முறையா? இதுதான் என்னுடைய கேள்வி. அதனால இப்ப நீங்க பதில் சொன்னதுல எல்லாம் 3க்கு சொன்னீங்க. கனவுக்கு சொன்னீங்க. கனவுக்கு நான் வழக்கம் சொல்லிவிட்டேன். இந்த மாதிரி சிறுக்கு கனவு யாரு கண்டா? நபியா இருக்கும் யாரு கண்டா? நானே அல்லாங்கிற கனவு யாரு கண்டா? அதுக்கு தான் எனக்கு பதில் வேணும். நபிமார்கள் வேற வேற கனவு கண்டது எனக்கு பதில் வேண்டியது இல்லை. அதே மாதிரி இந்த பிளாக் குரான்ல இருக்குன்னு சொன்னா பிளாக் குரான்ல இருக்குதா எடுத்து காட்டணும். இல்லைன்னு சொன்னா அவர் திருப்பி இருக்கிறாருங்கிறதா அதுக்கு அர்த்தம். இந்த 2க்கு தான் நீங்க பதில் சொல்லியிருக்கிறீங்க. லானத்துக்கு சொன்னீங்க, அதுக்கு பதில் சொல்லியாச்சு. மீதி உள்ளது லிஸ்ட் அப்படியே இருக்குது. 3க்கு பதில் சொன்னீங்க, 3 அப்படியே மறுக்கிற நிலையில இருக்குது. இப்ப என்னாச்சு, லிஸ்ட் 1 சேர்ந்துக்கிறோம் இருந்துச்சு. இந்த பிளாக் கிருமிக்கு சொன்ன அர்த்தத்தை வச்சு இன்னொரு பாயிண்ட் 1 சேர்ந்துக்கிருச்சு. ஆக இவ்வளவு தவறுகள் ஒரு நபியிடத்துல 3 நிமிஷம் நபியிடத்துல வரக்கூடாத இது மாதிரியான தவறுகள்லாம் என்ன செஞ்சிருக்கவர்கிட்ட நிறைய இருக்குது. முரண்பாடு, பொய், குழப்பம், தனத்தானே முரண்பட்டுக் கொள்வது, அது மாதிரி நம்ப முடியாம அந்த 1000 அப்ஜெக்ட் கணக்கு போடுறது, ஏற்க முடியாத ஒரு விளக்கத்தை சொல்றது, அது மாதிரி அல்லாஹ் சொன்னான் குர்ஆனை பத்தி ஞானம் இல்லாம கமர்ந்து பயன்படுத்தினா முட்டாளு அப்படின்னு சொல்வது, குர்ஆன்ல இருந்து சில வசனங்களை மறைச்சிட்டு நுனி மூண்டு ஆரம்பிக்கிறது, ஈசாவுடைய கபர் விஷயமாக அங்க இருக்கு இங்க இருக்குன்னு குழப்புனது, அது மாதிரி
கனவுங்கிற பேர்ல கடவுளுக்கு முன்னிலையில அவர் தன்னையே கடவுள் மாதிரி ஆகிறது கனவுல இங்கிலீஷ்ல வகி வர்றது இப்படிலாம் கற்பனை நபிமார்கள் பண்ணாத கற்பனையை தன்னை பெண்ணாக கற்பனை பண்ணிக்கிட்டு அப்புறம் ஆணாக கற்பனை பண்றது இந்த மாதிரியான கற்பனை இதெல்லாம் வந்து என்ன இல்ல ஒரு நபிமாருக்குரிய தகுதி கிடையாது. அதனால மிர்சா சாஹிப் இவ்வளவு விஷயங்கள்ல பொய் முரண்பாடு குழப்பம் நம் மறைத்தல் ஒரு ஆயத்துடைய மறத்தல் அல்லாவையே குறை சொல்றது தன்னை அல்லாவா காட்டுறது இப்படி நிறைய இருக்கிற காரணத்தால எத்தனை இதுல குற்றச்சாட்டுகள் தான் உழவு என்ன சிபத்து இதுல வருதுன்னு பட்டியல் பிடிச்சுவேன். அவற்றை என்னென்ன சிபத்துலாம் இருக்கு பொய் மறைத்தல் திருத்தல் முன்னுக்கு பின் முரண் இப்படி நிறைய சொல்லுவேன். என்னென்ன உலகம் பொறுப்பான பிறகு என்ன செய்யறீங்க நபிங்கிறது வாதி என்ன நீ சிந்திச்சு பார்க்க வேண்டும் சிந்திச்சு பாருங்க. அதனால புதுசா அவங்க எடுத்து வைக்க டைம் இல்லை அடுத்ததுல எடுத்து வைக்கிறேன். பர்முதா முன்னறிவிப்பு முழுசாக நிறைவேறிவிட்டதான். மஞ்சள் நோய் இருந்தவன முழுசா நிறைவேறிச்சு. அப்புறம் டமாஸ்கஸ்ல இறங்குவீல அப்புறம் சொல்றேன் அதுக்கு வழக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்முடைய மூணாவது தலைப்பு பிடிச்சிட்டு இருக்கோம். நான் கொஞ்ச நாள் பேசினேன், ஒரு கருத்தை சொன்னேன், அடிப்படையான கருத்தை சொல்லிட்டு வந்தேன். நபிமார்களை ஆராய்வதற்கான வழிமுறைன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்ப உதாரணமா சொன்னேன் பிற்கால வாழ்க்கை குறித்து குறை சொல்லுவாங்கன்னு. உதாரணமா சல்மான் ருஷ்டி தஸ்லீமா நசி எடுத்து காட்டினேன். இது இல்லாம சொன்னாரு எங்கள்கிட்ட ஒரு கேட்கட்டும் நாங்க பதில் சொல்றோம் சொல்லி இருக்கோம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு உண்மைதான் நபிமார்களுடைய பின்னால் உள்ள வாழ்க்கை தூய்மையா இருக்கணும், எழுந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். உதாரணமா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து குர்ஆன் குறித்து எந்த ஆட்சியம் இருந்தாலும் பதில் சொல்ல பீஸில்லாஹ் சாஹிப் தயார் வந்து கேட்கட்டும். உதாரணம் கேட்டாருங்கிறாரு. அத மாதிரி உண்மையிலே மிர்சா சாஹிப் உண்மையாளராக இருந்தா அவருடைய நூல்கள் இருந்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டாமா கேட்கிறாரு. நியாயமான கேள்வி. என்னது சொல்றது உண்மைதான். திருக்குறள் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராகவோ கேள்வி எழுப்பினால் எப்படிப்பட்ட கேள்வி எழுப்பினாலும் பதில் சொல்ல எல்லா முஸ்லிமும் தயார். பதில் எழுதியிருக்காரு, சாத்தனி இவருக்கு பதில் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இவருக்கு எழுப்பப்பட்ட பதில் சொல்ல வேண்டாமா அதான் கேள்வி, நியாயமான கேள்வி. சொல்றோம் சைவு எங்க இருக்கிறார் என்று மறந்து விட்டார். அவர்கள் எங்க இருக்கிறார் என்பதை மறந்து விட்டார். இது ஒண்ணு கேள்வி பதில் மஜ்லிஸ் கிடையாது. என்னது அஹ்மதியா கொள்கை விளக்க கூட்டம் கிடையாது, அல்லது நஜாத் விளக்க கூட்டம் கிடையாது, ஜாக் விளக்க கூட்டம் கிடையாது. அஹ்மதியா ஜமாத்தினுடைய கொள்கை விளக்க கூட்டம் கேள்வி பதில் கூட்டம் போட்டு அங்க வந்து விளக்குவோம். இங்க எதுக்கு உட்கார்ந்து இருக்கோம்? நாங்க திரும்ப திரும்ப சொன்னா சொன்னதே திரும்ப சொல்றார், சொன்னதே திரும்ப அதைத்தான் சொல்லுவோம். நம்ம குறிக்கோள் என்ன? இறைவன் புறமிருந்து வந்தவர் என்று வாதிடுபவரின் வாதத்தை திருக்குறான் தடுப்பு நிரூபித்தல். அந்த அடிப்படையில் எங்களுக்கு அந்த நிபந்தனை கடைபிடித்து பேச வேண்டும் என்று கட்டாயம். அப்படி பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா இதெல்லாம் செய்வு அந்த நிபந்தனையை விட்டு தங்க இஷ்டப்படுத்தி என்னமோ கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய நிலைமை சொல்லி கேட்கிறாரு. கிடையாது. கேள்விக்கு பதில் சொல்லுவோம். கேள்வி பதில் கூட்டத்தில் சல்மான் ருஷ்டி கேள்விக்கு பதில் இருக்கு. நாங்க என்ன சும்மா இருக்கிறோமா? எங்களை பற்றி கேட்ட கேள்விக்கு பதில் எழுதல நினைக்கிறாரா? கேட்டு பார்க்கட்டும். அத்தனை கேள்விகளுக்கும் இப்ப இவர் இந்த புத்தக குட்டி சுட்டி காட்டியிருக்காரு. அத்தனை கேள்விகளுக்கு எழுதப்பட்ட பதில் இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு, மற்ற இடங்களும் இருக்கு, பல மொழிகள் இருக்கு. ஆனா அது சொல்லக்கூடிய இடம் இங்க இல்ல. இங்க நுபுவத்தை நிரூபிக்க வந்திருக்கோம், திருக்குறள் அடிப்படையில் நிரூபிக்க வந்திருக்கோம். அந்த அடிப்படையில் பேச முடிந்தா பேச வரணும். அது அல்லாம நாங்க பதில் சொல்லிட்டோம், நாங்களும் சொல்லிட்டோம் சொல்லுவோம். இங்க மிர்சா சாஹிபுடைய நூல்களிலிருந்து எழுப்பப்படக்கூடிய ஆட்சேபம் பதில் சொல்றதுக்கு இல்ல. நாங்க சொல்றோம். ஏன் சொல்றோம்? கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவோம். அடிப்படை வாங்கத்தான் நிற்போம், திரும்ப திரும்ப பேசுவோம். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நேற்று அதிச கேட்டாரு, திருமதியிலிருந்து அதிச காட்டணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஒரு ஹதீஸ். அது நம்ம பிஜே சாஹிபுடைய சாஹிபுடைய ஒரு நடைமுறை இருந்திருக்கு. அது உடஞ்சு ஒத்துக்கொண்டாரு. அதாவது ஹதீஸ்னா சனது தான் முக்கியம். சனது எப்படி ஒத்துக்கணும், சனது இல்லாத தூக்கி வீசிடணும், இந்த ஹதீஸை காட்டணும். சனது இல்லையா இருக்கு, ஏன் எடுக்க? நாங்க சொல்லுவோம் திருக்குறள் பண்படாத கருத்தை விட்டுறணும். அந்த அதிசயம் விட்டாரு. கேட்கட்டும் போல நேத்திலிருந்து தேடுறாரு, சனது தேடுறாரு ஒரு ஹதீஸுக்கு. இன்றைக்கு அது சொல்லல. இப்ப இதுல என்ன தெரியும்? நாங்க வைக்கக்கூடிய ஹதீஸ் திருக்குறானுக்கு உடன்பட்டது. நேற்று திருக்குறானுக்கு முரண்பட்ட ஹதீஸை சொல்லப்படக்கூடாதுங்கிற கதை வச்சோம்.
சனதை கேட்டாரு, ஏன் சனதை காக்கல? சனது இருக்கு இல்ல சொல்லிட்டான். இதுல என்ன தெரியுது? இந்த சனது ஏமாத்துறார ஒண்ணும் கிடையாது. அப்படி அவருடைய அந்த அளவுகளின்படி சனதின் அடிப்படையில் தான் ஏற்றுக்கொள்ளணும். ரசூலை நவதுல்லா புயலாயிடுவாங்க, ஒரு நாள் நடக்காது. அதனால சனது மட்டும் கிடையாது. இப்ப எங்களுடைய கருத்துப்படி திருக்குர்ஆனுக்கு உடன்பட்ட ஹதீஸை ஏற்றணும், முரண்பட்டதை தூக்கி எறிய வேண்டுங்கிறது ஏற்றுக்கொண்டிருக்கார். அந்த வகையில் நன்றி. அடுத்து நஹ்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரீம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜனாப் ஜெயினுல் ஆபிதீன் சாஹிப் அவர்களுடைய கேள்விகளுக்கு இதுவரை எங்களால் பதில் கூற முடியவில்லை. ஆகவே நாங்கள் அவமானத்திற்குள்ளாகிருக்கின்றோம் என்றவர் கூறுகிறார்கள். இது முனாதரா, விவாதம். விவாதத்தின் போது எங்களாலும் சொல்ல முடியும், நேற்றிலிருந்து என்ன கடந்த 8 நாட்களில் இருந்து நாங்கள் வைத்திருந்த பல சான்றுகளுக்கும் அளவுகோலுக்கும் அவரால் பதில் கூற முடியவில்லை, பதில் சொல்லவில்லை என்று. இப்ப யார் அவமானத்திற்குரியவர், எவருக்கு அவமானம் கிடைத்திருக்கின்றது என்று மக்களால் தான் கூற முடியும். டேப் இருக்கின்றது, நிச்சயமாக பல வருடங்கள் போட்டு காட்டப்படும். அப்போது மக்களால் நடுநிலையில் உட்கார்ந்து பேசக்கூடிய நிற்கக்கூடிய மக்களால் உணர முடியும் யாருக்கு ஜில்லத்து கிடைத்திருக்கிறது, யாருக்கு இழிவு கிடைத்திருக்கின்றது என்று. ஆகவே ஒரு சார்பில் நின்று கொண்டு நாங்கள் சொன்னதான் முடிவு, எங்களுடைய கூற்றுக்கேற்றவாறு எங்களுடைய கருத்துக்கேற்றவாறு இவர்களால் சொல்ல முடியவில்லை, ஆகவே இவர்கள் ஜில்லத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள், அவமானத்திற்கு ஆளாயிருக்கிறார் என்று கூறினால் நீங்கள் கூறலாம், இது முனாதரா, நானும் கூறுவேன். ஆனால் முடிவு மக்கள் தான் சொல்லுவார்கள். இவர் கூறினார்கள், மீர்தா சாஹப் ஏற்கனவே மீதா சுகரிக்காக இன்னி ராய்த்து ஃபீல் மனாமி அந்நியாய், நான் கனவில் தரிசனத்தில் பார்த்திருக்கின்றேன், ஆத்மீய தரிசனத்தில் பார்த்திருக்கின்றேன், நான் கடவுளாக இருந்து இந்த வானங்களையும் பூமியையும் படைத்ததாக கனவில் பார்க்கலாம். ஆனால் குர்ஆனுக்கு மாற்றமான கருத்துடைய ஒரு சொப்னமானதின் காரணமாக, தரிசனத்தின் காரணமாக இருப்பதனால் இது அல்லாஹ்விடம் இருந்து கிடைத்ததாக இருக்க முடியாது, இது ஷைத்தானுடைய சொப்னமாக இருக்க வேண்டும். அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த கதியான்னு சொல்லுவான் மந்தகில, அதாவது ஹஜ்ரத் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் கனவில், அதாவது தரிசனத்தில் பார்த்திருக்கிறார்கள் அல்லாஹு தான் அல்லாஹுவா மாறுகிறதாக. இது திருக்குர்ஆனுடைய கருத்துக்கு மாறுபட்ட வேற்றுமையான கருத்து. ஆகவே இது ஷைத்தானுடைய சொப்னமாக தான் இருக்கணும், அல்லாஹ்வுடையதில்லை என்று நான் அவரிடம் கேட்க விரும்புகின்றேன். சூரா யூசுஃபுடைய ராயத்தை எடுத்து காட்டணும் அல்லவா? சூரா யூசுஃபுடைய அவர் கிடைத்த கனவை பற்றி அவர் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தமது தந்தையாரை கூப்பிட்டு கேட்டதாக சொன்னதாக, யா அபதி இன்னி ரஅய்து 11 கௌகபன் வஷம்ஸ வல் கமர ரஅய்து லி சாஜிதீன். பாப்பா, நான் ரஅய்து ரோயால் பார்த்திருக்கின்றேன், 11 நட்சத்திரங்களும் ஒரு சூரியனும் சந்திரனும் என்னை கும்பிட்டு கொண்டிருப்பதாக என்று. அல்லாஹ்வை தவிர மற்ற எவரையும் கும்பிடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் கூறுகின்றது. திருக்குர்ஆனுடைய இந்த கூற்றுக்கு மாறுபட்ட முறையில் இந்த கனவு இருக்கின்றது என்றால் இவருடைய கூற்றின் அடிப்படையில் ஷைத்தானுடைய கனவாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கனவாக இருக்க முடியாது. ஆனால் பிறகு பல வருடங்களுக்கு பிறகு பாப்பாவும் உம்மாவும் அவருடைய சகோதரர்களும் எல்லாம் இவருக்கு கீழ்ப்படிந்த ஒரு நிலைமை ஏற்பட்ட போது சொன்னாங்க, இதுதான் இந்த ரோயாவுடைய தாவீர் என்று. இப்ப பாருங்க, கவனமாக கேட்க வேண்டும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாப்பாவிடம் கேட்டதாக திருக்குர்ஆன் பதிவு செய்கின்றது. யா அபதி, பாப்பா, இன்னி ரஅய்து, நான் தரிசனத்தில் பார்த்திருக்கின்றேன், 11 கௌகபன் வஷம்ஸ வல் கமர ரஅய்து லி சாஜிதீன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் எனக்கு சுஜூது செய்து கொண்டிருப்பதாக நான் பார்த்திருக்கின்றேன். அல்லாஹ் மட்டும்தான் சுஜூது வேண்டும், சூரியனையும் சந்திரனையும் சுஜூது செய்யக்கூடாது, திருக்குர்ஆனுடைய போதனை. இப்ப திருக்குர்ஆனுடைய போதனைக்கு மாறுபட்ட முறையில் மீர்தாசா ஒரு கனவார்த்ததாக கூறும்போது அது ஷைத்தானுடைய கனவாக இருக்கும் என்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த கனவத்தை நீங்க என்ன சொல்றீங்க? ஷைத்தானுடைய கனவா அல்ல அல்லாஹ்வுடைய கனவா? மற்றொன்று,
அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிக்கொண்டுதான் இருந்தோம். ஆனால் அவருடைய கருத்துக்கேற்றவாறு நாங்கள் பதில் சொல்லினால்தான் அவருக்கு திருப்தி அடையும் சொல்றார். அவருடைய கருத்துக்கேற்றவாறு நாங்கள் பதில் சொல்லாத காரணமாக நாங்கள் இழிவுபட்டவராலும் ஒமானத்தில் கூட அவர் இருக்கிறோம் என்றவர் கூறுகிறார்கள். அது நீங்க முடிவு பண்ணுவீங்க பார்வையாளர். தாபத்துள்ளார், அதாவது மன்னிக்கணும், தாவூனை பற்றி திருக்குரானில் இருப்பதாக மீர்தாசா கூறியதாகவும், ஆனால் அது திருக்குரான் இல்லை என்றவர், அதை திருக்குரான் நாங்கள் எடுத்து காட்ட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார்கள். தாவூன் என்ற சொல்லுக்கு பிளாக் என்று தான் பொருள், காலரா இல்லை. திருக்குரான்ல தான் கூறினான். அதாவது கடைசி காலத்தில் சில நிகழ்ச்சிகளை பற்றி, இது அஹ்மதியா ஜமாத்தின் கருத்து. திருக்குரான் இந்த ஆயத்திற்கு அஹ்மதியா ஜமாத் கொடுக்கும் விளக்கம். அது நீங்க அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லை, நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள், உங்களுடைய கருத்துக்களை ஏற்பதற்கு, அதாவது மீர்தாசாட புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களை ஏற்பதற்கு நாங்கள் தயார் இல்லை. திருக்குரானுக்கு சாதகமாகவும் ரசூலுல்லாஹி புகழ்ந்து கொண்டும் அல்லாஹுடைய மகத்துவமிக்க தன்மைகளை எடுத்துரைத்து கொண்டும் இஸ்லாத்தின் எதிரிகளை சேலஞ்சு செய்து கொண்டு அவரை செய்திருக்கும் எந்த கருத்தை நாங்கள் இருக்க மாட்டோம் ஏற்கனவே சொல்லியிருக்க மீர்தாவோட கிரந்தங்கள் எங்களுக்கு ஆதாரம் இல்லை என்று. மீர்தா சாப் திருக்குரானில் பிளாகை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது என்று கூறியிருக்கிறார்கள். எங்கே கூறப்பட்டிருக்கின்றது? சூரத்து நஹலில், வைதா வகல் கௌலு அலைஹிம் அஹ்ரஜ்னா லஹும் தாபத்தம் மினல் அர்லி तुकल्लिमुहुम अन्नन नास कानू बि आयातिना ला यूकिनून. कहाँ लिखा है? இதா வகல் கௌலு அலைஹிம், அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்படும் பொழுது, அஹ்ரஜ்னா லஹும் தாபத்தம் மினல் அர்லி, நாம் அவர்களுக்காக பூமியில் இருந்து கிருமிகளை எழுப்புவோம். துக்கல்லிமுஹும், அவர்களை கடிக்கும் அந்த 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 கிருமி. அன்னன்னாச கானூபி ஆயாத்தினா லாயபினூன், மக்கள் நம் அடையாளங்களில் நம்பிக்கை கொள்ளாதே அதற்கு காரணமாக இருக்கும். இங்கு கடிக்கும் ஒரு கிருமியை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. துக்கல்லிமுன் என்ற அர்த்தத்திற்கு அவர்களிடம் பேசுவார்கள் என்று, அதுக்கும் வேற விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் யார் என்பது. 83 27 நீங்கள் நம்ப மாட்டீர்கள் தெரியும். ஆனா உங்கள்ட்ட கேள்விக்கு எங்கள்ட்ட பதில் தான். தாவூனை பற்றி, லேகை பற்றி திருக்குர்ஆனில் எழுதப்பட்டிருக்கின்றது, பதியப்பட்டிருக்கின்றது என்று மீராசா கூறியதே எடுத்து காட்டுங்கள் சொல்லியிருக்கிறார்கள், எடுத்து காட்டியிருக்கின்றோம். ஆனாலும் கூற விரும்புகின்றேன், கிறிஸ்தவர்கள் ஜூதர்களும் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்க மாட்டார்கள். அல்லாஹ் கூறினான் குர்ஆனிலே, அர்-ரசூலன் நபியல் உம்மியல்லதி யஜிதுனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபி தௌராத்தி வல் இன்ஜீல். தௌராத்திலும் இன்ஜீலிலும் அர்-ரசூலன் நபியல் உம்மி ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முன்னறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜூதர்களுடையும் கிறிஸ்தவர்களுடையும் கிரந்தமாக பைபிளில் இன்று அது பைபிளாக காணப்படுகின்றது. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய முன்னறிவிப்பு கிடைத்து எழுதப்பட்டிருக்கின்ற மக்தூபன் எழுதப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆன் கரீம் கூறினான், நிச்சயமாக இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் ஜூதர்களும் கிறிஸ்தவர்களும் நம்ப மாட்டாங்க. நாங்கள் எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கின்றோம், எவருக்கு ஹிதாயத் கிடைக்கின்றதோ அது அவர் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான அவர் கிறிஸ்தவர்களில் இருந்தும் முஸ்லிம்களிலிருந்தும் அஹ்மதியா ஜமாத்தை வந்து கொண்டே இருக்கின்றார்கள். உலகம் பூராவும் இன்ஷா அல்லாஹ் அப்புறம் பேசுவோம். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் திருக்குர்ஆனில் கூறுகின்றார்கள், அதாவது திருக்குர்ஆனில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறியதாக, வ முபஷ்ஷிரன் பி ரசூலி யாதி மின் பாதி இஸ்மு அஹ்மத், எனக்கு பிறகு வரப்போகும் ஹஜ்ரத் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அஹ்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நன்மாராயம் கூறுவதற்காக நான் வந்திருக்கின்றேன். இன்ஜீல் என்ற அதன் பொருளே கிளாட் டைடிங்ஸ், நன்மாராயம். எந்த நன்மாராயம்? என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி.
ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் நினைக்கிறார்கள் அப்துல்லாவுடைய மகன் ஆக மக்காவில் முகம்மது என்ற பெயருடைய ஒருவர் வந்துவார் என்று ஈசா அலி இஸ்லாம் கூறினால் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதாவது ஜூதர்களுடையதும் கிறிஸ்தவர்களுடையும் கருத்திற்கும் கொள்கைக்கும் ஏற்றவாறு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேண்டும், அப்போது ஏற்றுக்கொள்வார்கள். அதே போன்று பெருமதிப்பிற்குரிய மௌலானா ஜெயினுல் இப்தின் சாவுடைய கருத்து கேட்டவாறுள்ள ஆயத்து இருந்தால் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இதற்கு அவர் விளக்கம் கொடுப்பார்கள் எனக்கு தெரியும் நன்றாக. என்ன விளக்கம் கொடுப்பார்கள் என்றும் தெரியும். ஆகவே அவர் கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லி இருக்கின்றோம். வேறொன்று, நேற்றும் இன்றும் ஹஜரத் மீராஸ் அவர்கள் லானத்து 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 என்று 1000 தடவை தமது கிரந்தத்தில் எழுதியதாக கிண்டலாக பேசிக்கொண்டே இருந்தார்கள். நீங்கள்லாம் அழகா சிரித்து கொண்டிருந்தீர்கள், நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம், அழகாக சிரித்தீர்கள். ஆனால் அன்புமிக்க சகோதரர்களே, இது நமது அபிமானத்தையும் மானத்தையும் குறிக்கும் ஒன்றாகும். ஏன் சொன்னார்கள் ஹஜரத் மீரா சாஹிப் லானத்து 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 என்று? எந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்களோ அதை நான் வாசித்து காட்டுகின்றேன். அதற்கு முன் கூற விரும்புகின்றேன். ஹஜரத் ஈசா நபி அலி இஸ்லாம் மரணிக்காமல் வானத்தில் இருக்கின்றார்கள் என்ற தவறான கொள்கையின் அடிப்படையில் மீர்சா சாவுடைய காலத்தில் 13 மிக பெரும், இந்தியாவில் உள்ள குறிப்பாக பஞ்சாபில் உள்ள 13 மிக பெரும் உலமாக்கள், மௌலானாக்கள், மௌலிமார்கள் இஸ்லாத்தை விட்டு கிறிஸ்து மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களில் ஒன்று மௌலவி இமாமுத்தீன் என்பவர், மௌலவி இமாதுத்தீன் என்பவர். அவர் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இஸ்லாத்தையும் மிக மிக தரக்குறைவாக இழிவுபடுத்தும் அளவில் தௌசீனுல் அக்வால் என்றும் ஒரு கிரந்தம் எழுதியிருந்தார். தௌசீனுல் அக்வால். அந்த கிரந்தத்தில் ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தும் அளவில், திருக்குர்ஆனை இழிவுபடுத்தும் அளவில் மிகவும் மோசமான முறையில் எழுதியிருந்தார். அவருக்கு சேலஞ்சு விடுத்துக் கொண்ட ஹஜரத் மஸீஹ் மௌஊத் இஸ்லாம் அவர் கூறினார்கள், அந்த இமாதுத்தீன், திருக்குர்ஆன் ஒரு கிரந்தமா? இதுக்கு எதிராக நான் ஒரு கிரந்தம் எழுதியிருக்கின்றேன் என்று. அதற்கு பதிலாக ஹஜரத் மஸீஹ் மீர்சா சாஹிப் நூருல் ஹக் என்றும் பெயரில் கிரந்தம் எழுதி, திருக்குர்ஆனுக்கு பதில் எழுத உன்னால் முடியாது, இது அல்லாஹ் கூறியிருக்கிறான். நான் திருக்குர்ஆனின் ஊழியனாக அடிமையாக வந்திருக்கும் நான் எழுதும் ஒரு கிரந்தத்திற்கு உன்னால் பதில் சொல்ல முடியுமா என்று சேலஞ்ச் விடுத்தார்கள். நான் எழுதியிருக்கும் இந்த நூருல் ஹக் எனும் கிரந்தத்திற்கு உன்னால் மறுப்பும் பதிலும் எழுதி அதற்கேற்றவாறு அதை போன்ற ஒரு புத்தகம் எழுதால் உன்னால் முடியுமா? திருக்குர்ஆன் முடியாது, அல்லாஹ் கூறினான். வைலம் தஃபலு ஃபலன் தஃபலு, நிச்சயமா எழுத முடியாது. 1400 வருட காலம் மகா திருக்குர்ஆன் எடுத்து உரைக்கும் சேலஞ்ச் உன்னால் முடியாது, இவராலும் முடியாது. ஆனால் இந்த காலத்தில் இறைவன் பிறந்து திருக்குர்ஆனுக்கு ஊழியம் செய்வதற்காக உன்னை போன்ற இஸ்லாத்தின் பகைவர்களுக்கு டிஃபென்ஸ் செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கும் நான் சேலஞ்ச் கூறுகிறேன். என்ன கூறுகிறார்கள்? وَأَوَّلُ مُخَاطِبِنَا فِي هَذِهِ الدَّعْوَةِ وَمَدْعُوِنَا لِهَذِهِ الْمَعْرِكَةِ صاحب التوزين இமாதுத்தீன். முதலாவது நான் என்னுடைய முஹாத்தப், நான் கேட்கும் என்னுடைய இந்த சேலஞ்சு அத்தௌசீனுல் அக்வால் என்ற கிரந்தம் எழுதி இருக்கும் இமாதுத்தீன் ஆகும். فَإِنَّهُ يُنْكِرُ بَلَاغَةَ الْقُرْآنِ وَفَصَاحَتَهُ. அவர் திருக்குர்ஆனுடைய பலாகத்தையும் ஃபசாஹத்தையும், அது இலக்கணத்தையும் அதன் மகத்துவமிக்க தன்மையையும் எதிர்க்கிறார்கள். وَيُرِي فِي كُلِّ كِتَابٍ وَقَاهَتَهُ وَيُرِي فِي كُلِّ كِتَابٍ وَقَاهَتَهُ وَيَقُولُ إِنِّي عَالِمٌ جَلِيلٌ ذَهِينٌ. திருக்குர்ஆனை மிகவும் கேலிக்குரியதாக்கி மிகவும் ஏளனமாக செய்து அவர் கூறுகிறார்கள், இன்னி ஆலிமுன் ஜலீலும் ஸஹீனுன், நான் மிக பெரும் ஆலிமும் மிக பெரும் மதிப்பிற்குரியவனும் மிக பெரும் உள்ளவனுமாக இருக்கின்றேன். வைன்னல் குர்ஆன லைஸ பிஃஸீஹின் பல் லைஸ பிஸஹீஹின். அவர் கூறினார், திருக்குர்ஆன் ஃபஸீஹான கிரந்தம் அல்ல, மதிப்பிற்குரிய இலக்கணம் நிறைய கிரந்தம் அல்ல,
லைஸ பிஸஹீஹின் ஸஹீஹான கிரந்தம் கூடி அல்ல. வமா அரா ஃபீஹி பலாகத்தன் வலா அல்திரு பராஅத்தன் கமா ஹுவா ஸுல்மு ஸாயிமீன். திருக்குர்ஆனில் எந்த விதமான பலாகத்தும் இல்லை, திருக்குர்ஆனில் எந்த விதமான இலக்கணமும் இல்லை என்றவர் அடித்து கூறினார். வயகூலு, இந்த மாதுதீன் கூறினார், இன்னி சஅக்துபு தஃப்ஸீரஹு, நான் ஒரு புதிய ஒரு தஃப்ஸீர் எழுத போகின்றேன் திருக்குர்ஆனுக்கு. வகஸாலிக நஸ்பு தகாரீரஹு, இதே போன்ற அவருடைய பல உரைகளும் நாங்கள் கேட்டு வந்தோம். ஃபஹுவ யத்இ கமாலஹு ஃபில் அரபியத்தி, அரபி மொழியில் தமக்கு பூர்ணத்தன்மை இருக்கின்றது என்று வாதம் செய்கின்றார்கள். وَيَسُبُّ رَسُولَ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ بِكَمَالِ الْوَقَاحَةِ وَالْفَرِيَّةِ, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் தரைக்குறைவான முறையில் ஏளனம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். وَيَتَذَرَّعُ عَلَى كِتَابِ اللَّهِ وَعَلَى فَصَاحَتِهِ كَأَنَّهُ عَمْرُ بْنُ الْقَيْسِ وَابْنُ خَالَتِهِ. அவர் அல்லாஹ்வுடைய கிரந்தத்தை மிகவும் ஏளனக்குரியதாக கூறி என்னமோ இவர் இம்ருல் கைஸுடைய சாச்சா மாதிரி பேசிக்கொண்டே இருக்கிறார். வயுசமே நஃப்ஸஹு மௌலவியன், அவர் தம்மை பற்றி மௌலவி என்றும் கூறுகிறார். பாதிரியாக மாறிய பிறகு மௌலவி மாதிரின்னு கூறுகிறார்கள். வயம்ஷிகல் முஸ்தக்பிரீன், பயங்கர அகங்காரத்துடனும் கர்வத்துடன் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். ثم بعد ذلك نخاطب كل متنصر ملقب بالمولوي الذي كتبنا اسمه في الهامش. இந்த மாதுத்தீனுக்கு பிறகு ஒவ்வொரு முத்தனஸ்ஸிரையும் இஸ்லாத்தில் இருந்தும் நசாராவாக மாறி இருக்கும் ஒவ்வொருவரையும் நான் சேலஞ்ச் விடுகின்றேன். பில் மௌலவி அல்லதி கதப்னா இஸ்மஹு, தங்களுடைய பேருக்கு முன் மௌலவி மௌலவி என்று எழுதி கொண்டிருக்கும் அந்த மௌலிமார்கள் நான் கூறுகின்றேன். ஆரவர்கள் கதப்னா இஸ்மஹு ஃபில் ஹாமிஷி, இந்த ஹாஷியாவில் பின் குறிப்பில் எழுதுகின்றோம். யார் அது? மௌலவி கரமுத்தீன், மௌலவி நிசாமுத்தீன், மௌலவி லாஹி பக்ஷ், மௌலவி ஹமீதுல்லா கான், மௌலவி நூருத்தீன், மௌலவி சையத் அலி, மௌலவி அப்துல்லா பேக், மௌலவி ஹிசாமுத்தீன் பம்பை, மௌலவி ஹிசாமுத்தீன், மௌலவி நிசாமுத்தீன், மௌலவி காதி சஃப்தர் அலி, மௌலவி அப்துல் ரஹ்மான், மௌலவி ஹசன் அலி, இவர்கள் எல்லோரும் மௌலிமார்கள் பிறகு மாதிரிகளாக மாறிவிட்டு இஸ்லாத்தை தாக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் தங்களுடைய பேருக்கு முன்னால் மௌலவி மௌலவி எழுதி கொண்டும் இருந்தார்கள். இவர்கள் ஒவ்வொருவரையும் என்னுடன் முகாபலை செய்வதற்காக எதிர்க்கு நான் சேலஞ்ச் விடுகின்றேன். வலஹும் ஹம்ஸத்து ஆலாஃபின் இனாமம் மின்னா, அவள் ஒவ்வொருவருக்கும் நான் 5000 ரூபாய் நாம் கொடுக்க தயாராயிருக்கின்றேன். இதா தோபி கிதாபி கமிஸ்லி ஹாதல் கிதாப், இந்த கிரந்தத்தை போன்ற ஒரு கிரந்தம் கொண்டு வந்தால் அவள் ஒவ்வொருவருக்கும் நான் 5000 ரூபாய் கொடுக்க தயாராயிருக்கின்றேன் கூறினார்கள். குர்ஆனுக்கு பதில் எழுத போறாரா இவர்? من قبل في هذا الباب المهلة منا 3 أشهر للمعارضين, 3 மாத தவணை அவதி கொடுக்கின்றோம். ஃபைலம் யுபாரிது வலை யுபாரிது ஃபலம் அன்னஹும் கானூ மினல் காதிபீன், எவ்வாறு இறைவன் கூறினானோ வைலம் தஃபலு ஃபலன் தஃபலு, அதே போன்று இந்த உலமாக்கள் என்று சொல்லப்படும் இந்த பாதிரிகளுக்கு சேலஞ்ச் விடுத்தார்கள். வாலமு அன்ன ஹாதல் நாம ஃபீ சூரத், அது நேரம் இல்லாததால் விளக்கின்றதில்லை. ஹஜ்ரத் மீர்ஸா சாஹிப் அவர்கள் இந்த கிறிஸ்துவ பாதிரிகளாக மாறிவிட்டு இருக்கும் இந்த உலமாக்கள் மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கும் இவர்கள் மீதுதான் சொல்கிறார்கள். மினல்லாஹ் ஃபஅலைஹிம் மினல்லாஹி அல்ஃபு லானத்தின் ஃபலியகுல் கௌமு குல்லுஹும் ஆமீன் லானத்துல்லாஹ் அலல் காதீன், லானத்துல்லாஹ் லானத் லானத் லானத். அவருடைய உள்ளத்தில் இருக்கும் அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இதை பற்றி ஒன்றும் சொல்லாம இமாதுத்தீனுடைய தலையில் மாலை போட்டுக் கொண்டு சொல்றீர்கள். மீர்ஸா சாஹிப் சிறு பிள்ளைத்தனமாக லானத்து 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 சொல்லி இருக்கிறார்கள். பண்புள்ள சகோதரர்களே, இது எங்களுடைய நமக்கு என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அதற்கு மீர்ஸா சாஹிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் திருக்குர்ஆன் மீதும் இருக்கும் அந்த 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 சொல்ல முடியாத அந்த அன்பு நேசம் பற்றுதல் உணர்ச்சியல் காரணமாக லானத்து 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 1000 தடவைன்னா 1 கோடி தடவை நாங்கள் சொல்லுவோம். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்ஸத்தை அவருடைய நாமத்தை காப்பாற்ற வேண்டும் கடமை பொறுப்பு
நமக்கு இருக்கின்றது. அதுக்காகத்தான் அல்லாஹு ஹதரத் மீரா சாஹிப் அனுப்பி இருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் இதற்கு மற்றொரு விளக்கம் அடுத்து நான் கூற இருக்கின்றேன். ஏன் 1000 தடவை லானத் என்று சொல்லலாம் அல்லவா? ஏன் லானத்து 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 4 பேர் பக்கம் பொருத்தி இருக்கார் என்று அப்புறம் சொல்ல இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, நமது வாதத்தை ஒட்டி அவர்கள் எழுப்பிய சில கேள்விகளையும் விளக்கங்களையும் இப்போது நாம் ஆராய்வோம். அதாவது திருமதியில உள்ள ஒரு ஹதீஸை எடுத்து காட்டணும். அது சனது சரியா இருக்குது, அதை இப்போ மறுத்துட்டாங்க, நம்ம கருத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி அய்யூப் சாஹிப் சொல்றாரு. ஒப்பந்தம் பேசும்போது அவர் எந்த நிலையில இருந்தா எனக்கு தெரியல. ஒப்பந்தத்தில் அப்படி சொல்லப்பட்டது. இங்க ஒண்ணு யாரு புதுசா ஒண்ணு ஒத்துக்கல. குர்ஆனுக்கு மாத்தமா வந்தா எந்த ஹதீஸையும் எடுத்து வைக்க கூடாதுங்கிறது ஒப்பந்தத்திலேயே பேசப்பட்ட விஷயம். அதாவது நீங்களும் சொன்னீங்க, நாங்களும் சொன்னோம். அது என்னமோ இங்க விவாதம் பண்ணி அதுல ஒரு முடிவுக்கு நீங்க சொன்னதை நாங்க ஒத்துக்கிட்ட மாதிரி என்ன செய்யறீங்க, திசை திருப்புறீங்க. அதனால அந்த திசை திருப்புதல் வேண்டாம். அதே நேரத்தில் உமையத்து இல்லாஹ வ ரசூல என்பது எதை விளக்குது அப்படின்ட்டு நான் ஆதாரபூர்வமான ஹதீஸை காட்டினேன் முந்தின தலைப்புல. உலாயிக்கல்லது அன்னமல்லாஹு அலைஹிம் நபியின் சித்திகீன் அப்படிங்கிறது ஒரு சஹாபி கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ்வே நான் உங்க கிட்டத்திலே இருந்துகிட்டு இருக்கிறேன், நீங்க மௌத்துக்கு பிறகு நான் எப்படி உங்க கிட்ட இருப்பேன் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆயத்து இறங்குது. இதான் அதுக்கு விளக்கம் அப்படின்னு ஹதீஸை காட்டும் போது குர்ஆனுக்கு மாத்தமாக எந்த ஹதீஸை காட்டினா ஒத்துக்கிற மாட்டோம்னு அடிச்சு பேசினவர் மௌலவி அய்யூப் சாஹிப் அவர்கள். அதெல்லாம் மறந்துட்டார்கள். சொன்னீர்கள் உமையத்தில்லா ஒரு ரசூலுவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கத்தை சொல்லும் பொழுது அது இன்னும் முரண்பாடு இல்லாம இருக்குது, அண்ணாம சென்ற கால வினை அதுக்கு பொருத்தமா இருக்குது. இவ்வளவு சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்க என்ன செய்யல, ஏத்துக்கல. நினைவுல வச்சுக்கிட்டு பேசினா நல்லது. அதுக்கப்புறம் சரி, அப்புறம் நுபுவத்தை நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இது எங்க விளக்க கூட்டம் கிடையாது, இப்ப பதில் சொல்லட்டும் அப்படிங்கறத நினைஞ்சிருக்காரு மௌலவி அய்யூப் சாஹிப் சொல்லியிருக்காரு. இது அஹ்மதியா ஜமாத் விளக்க கூட்டம் கிடையாது, இது நுபுவத்தை நிரூபிக்கிறதுக்கு தான். அதனால அதுக்கு இங்க பதில் சொல்ல மாட்டோம்னு ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு. நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த பதில் கேட்கறது. இந்த கேள்வி கேட்கறத நிரூபிக்கிறதுக்குள்ள கேள்விதான். சம்பந்தம் இல்லாம அவர் எந்த வருஷம் பிறந்தாரு, எந்தெந்த ஊர்ல படிச்சாரு, இதை நான் உங்கள்ட்ட கேட்கல. அது கேட்டா அது நீங்க அதனுடைய விளக்கு கொடுத்துட்டு சொல்லிக்கிறீங்க. நான் கேட்கறது நிரூபிக்கிற தொடர்புடைய கேள்விகள். அதனால நிரூபிக்கிற தொடர்புடைய கேள்விகளுக்கு இதெல்லாம் சொல்லணும். அடுத்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு விஷயத்துக்கு நான் சொல்லும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கனவு விஷயத்தை எடுத்து காட்டினாங்க. என்ன காட்டினாங்க? இன்னி ராயித்து அஹதாஷா கௌகபன் வஷம்ஸ வல் கமர ராயித்துஹும் லீ சாதீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காட்டுறாங்க சைதா செய்யற மாதிரி. இந்த கனவு காணக்கூடிய நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபியா இருந்தாங்களா? இல்ல, சின்ன பிள்ளையா இருந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறுவரா இருக்கும்போது கனவு. அது பாயிண்ட். அது ஒண்ணு. ரெண்டாவது, சுஜூக்கு பணிதல்ங்கிற அர்த்தம் இருக்குது. பணிதல்ங்கிற அர்த்தம் இருக்குது. இதுக்கு நான் அல்லாஹ்ங்கிறதுக்கு வேற ஒரு அர்த்தம் இல்லை இல்லையா? முதல் நபியா இல்லை அவர் கனவு காணும்போது. நான் சொல்றது நபிமாருடைய கனவு தான் பாதுகாக்கப்பட்டது நான் சொல்லிட்டு இருக்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நபியா இருக்கும்போது ஏற்பட்டதா? எதுக்கு ஆப்பாட்ட போய் விளக்கம் கேட்கிறாரு? அவரு நபியா இருந்தாருன்னா கவனிக்க வேண்டிய விஷயம். அவரு நபியா இருந்தாருன்னா பாப்பாட்ட போய் சொல்ற யா பத்தி இன்னி ராயித்துண்டு அவருக்கு விளங்கி போயிருமாது. பாப்பாட்ட போய் விளக்கம் கேட்கிற யா பத்தி. அதனால நபியா இல்லாத போது கண்ட கனவு, நபியா இருக்கும் போது கண்டால் கூட அவர் தன்னை அல்லாவா காணல, பணிந்ததா கண்டாரு. இந்த சஜிதாவுக்கு அதுக்கு காலு மூஞ்சிலாம் இல்ல. நல்லா கவனிக்கணும். சூரிய சந்திர நட்சத்திரத்துக்கெல்லாம் கை காலு மூஞ்சி இதெல்லாம் இல்ல. இந்த சஜிதாவுடைய அர்த்தத்தை வரலங்கிறது அதை சிந்திக்கும் போது வருது. இது எல்லாத்துக்கும் மேல நுபுவத்துக்கு முன்னாடி கண்ட கனவு, அதை கொண்டாந்து காட்ட வேணாம். இந்த கனவு மாதிரி எந்த நபியாக கண்டிருக்கிறாங்களா? இந்த கனவு கண்டதுக்கு பொதுவான ஆதாரம் நீங்க காட்ட வேணாம். நபிமார்கள் நிறைய கனவு கண்டிருக்காங்க, அதுக்கு நான் யாரும் கேட்கல. நான் கேட்கிற கனவு எந்த நபியாவது தன்னை அல்லாஹ்வை கனவு கண்டிருக்கிறான்.
எந்த நபியாவது தன்னை அல்லாஹ்வா கனவு கண்டிருக்கிறாரா? அப்படி காணாத ஒன்றை இவர் மட்டும் கண்டிருக்காருன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விட தன்னை உயர்ந்தவரா காட்டுற. இதான் அதுல உள்ள முக்கியமான பாயிண்ட். அடுத்தது இன்னொன்னுக்கு விளக்கம் சொன்னாங்க. கனவு விஷயத்து அவ்வளவுதான் பதில், அவங்க சொன்ன பதில். இந்த காலா இல்ல பிளாக்னாங்க. சரி, பிளாக் இருப்பதாக குர்ஆன்ல இருக்குதா? மசீஹுடைய காலத்துல பிளாக் வரும் குர்ஆன்ல இருக்குதான்னா இருக்குது. நீங்க ஒதுக்க மாட்டீங்க, ஆனா இருக்குது. என்ன இருக்குது? ஒய்தா வக்கால் கவுல அலைஹிம் கரஜனாலஹும் தாபத்தும் எல்லாரும் யுகல்லிமுஹும், மக்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு தாபத்துள்ள அருளை, தாபத்துள்ள பூமியில் ஊர்ந்து செல்றது இடம். தாபத் அருளை நம்ம என்ன செய்வோம்? வெளிப்படுத்துவோம் அப்படின்னு இருக்குது. இதனுடைய விளக்கம் பிளாக் கிருமி தான். இதனுடைய விளக்கம் என்னது? பிளாக் கிருமி தான் சொல்லி மிர்சா சாஹிபே சொல்லி இருக்கிறாரு. அந்த கருத்துப்பட தான் நினைச்சிட்டாரு பிளாக்க பத்தி குர்ஆன்ல இருக்குது, நான் வரும்போது பிளாக் வரும் குர்ஆன்ல இருக்குது அப்படின்னாரு. இதை சொல்லிட்டதுனால இப்ப என்ன செய்ய இருக்கு? விளக்க வேண்டியது இருக்கு. விளக்கிட்டு வச்சதுக்கு சொல்றேன். சரி சரி. இப்ப கவனிங்க. தாமும் அதாவது மசீஹுடைய காலம் நான் கவனிக்க வேண்டிய பதில். என்ன பதில் சொல்லுவோம்னு தெரியும், நீங்க அந்த பதில் சொல்லல. இப்ப எது தெரியாம இருக்கா சொல்ல போறேன். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை சொல்ல மாட்டேன். பதில கேளுங்க. அதாவது இவரு மசீஹ் வரக்கூடிய காலத்தில் தாவூன் ஏற்படும், பிளாக்கு ஏற்படும் என்று குர்ஆனில் இருப்பதாக இவர் சொன்னது 1902 யாவத்தில் வச்சுக்கிறங்க. மசீஹத்துல பிளாக் ஏற்படும் சொன்னது எப்ப? 1902. அதே நேரத்தில் இவரு அதுக்கு முந்தி இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கணும். முன்னாடி இந்த தாபத்துறல் தான் விளக்கொண்டு முன்னாடி அவர் சொல்லி வச்சிருக்கணும். முன்னாடி அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இதே தாபத்துல இருக்கு, இதே இருக்கு 1891 1891 அவர் சொல்றாரு. வருஷம் தான் முக்கியம் இல்ல, கவனிக்கணும். அதாவது மனிதன் குர்ஆன்ல இருப்பதாக ஒன்றை சொல்றான்னு வைங்க, அவன் விளங்கி கொண்ட முறையில் சொல்லலான்னு வழங்கலாம். இவர் என்ன விளங்கி இருந்தார் தெரியுமா? இதை சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாம் பாருங்க சொல்ல इसलिए தாபத்தில் இருந்து கலாத்தே இது வந்து என்ன இதாவது இசாலே அவஹா 370 और चूंकि कामिल तज़किया नहीं रहते और न कामिल वफादारी इसलिए चेहरा उनका इंसानों का है मगर बाज़ अज़ा उनके बाज़ दूसरे हैवाना से मुशाबह है. தாபத்தில் சொல்றது என்னன்னு கேட்டா, சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய முகம் இன்சானுடைய முகமா இருக்குது, உடம்பு பூரா ஹைவானுடைய ஒரு அமைப்புல இருக்கிறது. इसी तरफ अल्लाह जल्ल शानहु तआला इशारा फरमाता है वक़ाल क़ौल अलैहिम अखरजना लहुम दाबतन तुकल्लिमुहुम अन्नन्नास बिआयातिना ला युक़िनून. अब ऐसे दिन आएंगे जो कुफ्फार पर अज़ाब नाजिल हो और उनका वक्त मुकद्दर करीब आ जाएगा तो हम ये कुट देना गुरु दाबतुल अर्ल का जमीन से निकालेंगे. वो ग्रो मुतकल्लिमीन का होगा जो इस्लाम की हिमायत में तमाम अदियान बातिला पर हमला करेगा. यानी वो उलमाए जाहिर होंगे जिनको इल्म कलाम और फलसफा में यदतुला होगा. அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? இங்கே தாபத்துல் அர் என்று ஒன்று வருவதாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மக்களிடத்திலே பேசும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒரு காலத்துல எல்லாம் மிருக வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவாங்க. மூஞ்சி மட்டும் தான் மனு மூஞ்சியாக்கும், மற்ற எல்லாம் மிருக வாழ்க்கையா போயிரும். அந்த நேரத்தில் தாபத்துள்ளர்ல உண்டாக்கி அது மக்கள் இருக்குது. பேசும் சும்மா சொல்லல, பேசும்னா பேசும். லாஹிரான உலமாக்கள் தான் இது. இந்த உலமாக்கள் வந்து என்ன செய்வாங்க? பல்சஃபா அந்த தத்துவ கலை எல்லாம் பயின்று அதுக்கு பதில் சொன்னார்கள். இது இன்றையத்தை சொல்கிறது. இதைத்தான் இந்த ஆயத்து இன்று மிர்சா சாஹிப் அவர்கள் 1891 சொல்றார். 1891 எழுதாரு. என்ன அர்த்தம்? மார்க்க அறிஞர்கள். அதுக்கப்புறம் இந்த கருத்தை ஒரு மாத்தல. மார்க்க அறிஞர்கள் அந்த அர்த்தம் தப்பு. நம்ம சொல்லுவோம் மார்க்க அறிஞர்கள் அர்த்தம் அவர் நிலையிலிருந்து சொல்றேன்.
1891 தாபத்துல் அருள் என்பது எதைத்தான் காட்டுது? மார்க்க அறிஞர்கள் தான் அதே நிலையே இருந்துகிட்டு இருக்கிறாரு. 902 வருது. 2 வரும்போது அவருடைய கருத்து தான் எது? தாபத்துல் அருள்னா மார்க்க அறிஞர் தான். சரியா? 92 சொல்றாரு குர்ஆன்ல இருப்பதாக. இப்ப வசமா மாட்டிட்டார். அப்புறம் என்ன செய்யறாரு தெரியுமா? 1909 நூறுல எழுதிட்டு 1909 என்ன செய்யறாரு? தாபத்துல் அருளுக்கு அது பாக்டீரியா கிருமி அப்படிங்கிறாரு. தாபத்துல் அருளுக்கு கிருமியை தான் சொல்லப்படுது. பூச்சி தாபத்துல் தாவுக்கா கீடாங்கிறார். தாவுக்குரிய பிளட்டிய பூச்சி அது கிருமின்னு அர்த்தம். பிளேக்கு உரிய பூச்சின்னு அர்த்தம் அது கிருமி. பிளேக்கு உரிய ஒரு பூச்சியை நாம அவர்களுக்கு ஏற்படுத்துவோம் சொல்லி குர்ஆன்ல இப்பதாக முதல் சொல்லிவிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு என்ன சொல்லலாம்னு யோசிச்சு பார்த்து 7 வருஷத்துக்கு பிறகு என்ன சொல்றாரு? அது இந்த தாபத்தில் இருந்த 7 வருஷம் ஆயிருக்கு இவருக்கு. சொல்லும் போது அவருடைய நினைப்பு என்ன? சொல்லும் போது அவர் தாபத்தில் உலமக்கள் உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் தான் தாபத்துல் அருள் அப்படி வாங்கி இருந்தவர் குர்ஆனில் அல்லாஹ் இந்த மாதிரி தாவுன் பிளேக் வரும் கடைசி மகதி காலத்தில் வரும் சொல்வதாக சொல்லிவிட்டார். தேடி பார்த்தார், கிடைக்கல. தாபத்துல் அருளையும் சொல்ல முடியல. முன்னாடி என்ன சொல்லியாச்சு? தாபத்துல் அருளுக்கு உலமான்னு சொல்லியாச்சு. யோசிக்கிறார் ஒண்ணும் இல்ல. கடைசி என்ன பண்ணிவிட்டாரு? 7 வருஷம் கழிச்சாக்குன்னு சொல்றார். ஒரு மனிதன் குர்ஆன்ல விளங்கின கருத்தை அப்படி சொல்லிட்டு சொல்றதா இருந்தா அந்த விளக்கத்தை முன் விளங்கி இருக்கணும், முன்னே தெளிவுபடுத்திருக்கணும். இதுக்கு விளக்கம் இதுதான் கொடுத்துப்புட்டு அப்புறம் என்ன செய்ய அதை சொன்னேன்னு சொல்லணும். இவர் என்ன செய்யறாரு? குர்ஆன்ல இருக்குதுன்னு முதல் சொல்றாரு. அந்த விளக்கத்தை முந்தி கொடுக்கல, அதுக்கு மாற்றமான விளக்கத்தை முந்தி கொடுத்தார். முந்தி கொடுத்த பிறகு குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னது பொய்யாயிருமே, என்ன செய்யறது? பொய் சொல்லிட்டமேங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்றாரு? தாபத்துல தாவுன்கா கீடா அல்ல சிந்திக்க வைக்கும். இதுல என்ன விளங்குது? அவர் பொய்யர் மட்டும் விளங்கல. இதுல இப்ப சொன்னவங்க விளக்குறது அடிஷனலா குர்ஆன்ல இருப்பதாக பொய் மட்டும் சொல்லல, அந்த பொய்யை சமாளிக்கிறதுக்கு எந்த மாதிரியான தந்திரத்தையும் கையாள்வார்னு விளங்குது, சேர்த்து விளங்குது. இதை சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இதுக்கு நீங்க சொன்ன அந்த பதிலும் தெரியும். அந்த பதிலுக்கு நான் பட்ட கேள்விக்கு உங்களுக்கு தெரியாது. இந்த கேள்வி உங்களுக்கு செஞ்சிருக்க மாட்டீங்க. வருஷத்தை கவனிச்ச உள்ள கேள்வி நல்லா கவனிக்கணும், சிந்திச்சு பார்க்கணும். அப்ப குர்ஆன்ல இருப்பதாக சொன்னது பச்சை பொய் ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஏன்? குர்ஆன்ல மசீஹுடைய காலத்தில் பிளேக் ஏற்படும் என்று அவர் எழுதக்கூடிய நேரத்தில் அவருக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. எழுதக்கூடிய நேரத்தில் நம்பிக்கை இல்லை. எழுதக்கூடிய நேரத்தில் இந்த ஆயத்தை எப்படி புரிஞ்சிருந்தாரு? அது உலமாக்கல் கல்லிமுகம் பேசுறத வழக்கம் கொடுக்கிறாரு. பேசும் என்றால் என்ன? பேச்சாற்றலை கொண்டு இந்த மக்கள் ரொம்ப வழிகேட்டுக்கு போயிருக்கும் போது பேச்சாற்றலை கொண்டு அவர்களை முறியடிக்கக்கூடிய ஜாகிரான உலமாக்கள் உருவாவார்கள். அதைத்தான் இந்த ஆயத்து சொல்லுது. இது நல்லா கவனிக்கணும். தாபத்துல் அருளுக்கு உலமாக்கள் விளக்கம் கொடுத்தது முந்தி, குர்ஆன்ல பிளேக் இருப்பதாக சொன்னது பிந்தி. அதுக்கு பிந்தி என்ன செய்யறாரு? 7 வருஷத்துக்கு பிறகு எழுதுனதுல தாபத்துல் அருள்னா அது அது தாவுன்கா கீடா, தாவுன்கா கீடா என்ன செய்யறாரு? அப்புறமேல புது வழக்கம் கொடுக்கிறாரு. எதுக்காக வேண்டி? குர்ஆன் தான் சொன்னதுங்கிறத இதுதான் சொன்னோண்டு சமாளிக்குவோம். சமாளிப்பும் ஜகாயில். அதாவது பொய்யையும் சொல்லிவிட்டு அது திருத்தமும் கொடுக்காம அதை சமாளிக்கிறதுக்கு தானே முன்பு சொன்னதுக்கு மாத்தமா இதை சமாளிக்கிறதுக்காக வேண்டிய இன்னொரு பொய்யையும் சொன்னால் இப்ப என்னாச்சு? லிஸ்ட் இன்னொன்னு சேர்ந்துருச்சு. பொய் அப்புறம் இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இந்த மாதிரி செய்யறதுக்கு. அது நாகரிகமா இருக்காது. அவர் சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலையும் பண்ணிருக்கிறார். சிந்திச்சு பாருங்க, நியாயமா சிந்திக்கணும். ஆரம்பத்தில் அவர் அடையாளம் காட்டுறேன், அவர் ஒரு பிளான் பண்ணி செஞ்சுட்டு வந்தாரு. அதுக்கு சொல்ல வர்றேன், என்னத்த சொல்லிடுவார். சொன்னதுக்கு என்ன செய்வாரு? சொல்லிவிட்டோமே, என்ன சொல்லி பார்க்கலாம், இது சொல்லி பார்ப்போம், அதை சொல்லி பார்ப்போம். அது ஏத்துக்கிறதா இருக்கா, நம்புறதா இருக்கா, நம்பலையா? முந்தி நம்ம என்ன சொல்லி இருக்கிறோம்? அது என்னத்தை நீங்க திற போட்டு மறைச்சாலும் வெளியே விளங்கிக்கணும். பாத்தில் என்னைக்கு காண சகுக்காதான். பொய்ய சொல்லிவிட்டு எத்தனை சமாளிப்பு இருந்தாலும் என்ன செஞ்சிடும்? அந்த சமாளிப்புகள்லாம் ஒரு கண்ணுக்கு படாட்டாலும் இன்னொரு கண்ணுக்கு பட்டு போயிரும், இன்னொரு கண்ணுக்கு தெரிஞ்சு போயிரும். இதை நீங்க என்ன செய்யணும்? கவனமா வச்சுக்கணும். அப்ப தாவூன் கீடாண்டு அவர் சொன்ன விளக்கம் பிந்தி. குர்ஆனுக்கு அந்த வசனத்துக்கு அது அர்த்தம் அவருக்கே நம்பிக்கை இல்லை. இதை சொல்லும் போது மசீஹுடைய காலத்தில் வேற எதுக்கு சொன்னாரு? மசீஹுடைய அவர் காலத்தில் ஒரு கால்ரா ஏற்பட்டு போச்சுங்க, பிளேக் ஏற்பட்டு போச்சு. பார்த்தாரு, இந்த பிளேக்க சம்பந்தப்படுத்தி நம்ம நிரூபிக்க முடியுமான்னு பார்த்தாரு. உடனே என்ன பண்ணாரு?
மசீஹுடைய காலத்தில் பிளேக் வரும் இருக்குது, பிளேக் வந்துருச்சு, அதனால நான் தான் மசீஹ். அதுக்கு பிளேக் வந்தது என்ன நேசம்? பிளேக் வரும்போது மசீஹ் வருவாருங்கிற நேசமா? குர்ஆன்ல இருக்கு, குர்ஆன்ல எல்லாம் சொல்லுகிறான்னு சொல்லி ஒரு தாவாவுக்கு சொன்னார், யாரும் கேட்க மாட்டாங்கன்னு. கேள்விக்கு மேல கேள்வி கேட்ட பிறகு அந்த முதல்ல இருந்து மறக்கிற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறாரு. எந்த இது அந்த இதுக்கு விளக்கம் கொடுத்தாரு உலமாண்டு, உலமாங்கிற விளக்கம் மறக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து நம்ம கருத்து இதானுங்க, இதான் நம்ம கருத்து, தாவுனா டீடாதான கருத்து, அந்த கருத்தை தான் அல்லாஹ் சொன்னான்னு நான் சொன்னேன். இது எவ்வளவு பெரிய வேலை. நீங்க இது ஒரு பதில் என்ன செய்றீங்க சொல்றீங்க, சிந்தி பார்க்கணும். அப்ப பொய் சொல்லுவதோட அந்த பொய்யை மறைக்கிறார், மறைக்கிறதுக்கு தாண்ட முந்தி விளக்கத்துக்கு அதை முரணார். தாபத்துல இல்லைன்னா உலமாங்கிற அப்புறம் என்ன செய்யறாரு? அப்ப தாபத்துல இல்லைன்னா இந்த அதுக்குள்ள தாவம் பிளேக்குள்ளமி அது வேடிக்கை, இது வாதத்துக்காக சொல்லல. இந்த பிளேக்குள்ள மீ இருக்குல்ல, அது பூமியில எல்லாம் ஊர்ந்து செல்லாது. தாபத்துல இல்லைன்னா பூமியில ஊர்ந்து செல்லணும், அது வார்த்தைக்கு அர்த்தம். அது பூமியில கொஞ்சமாச்சும் பூமியில நடந்து போகணும், அது பூமியில என்ன செய்யாது. அது எலியில எலிக்குள்ள வசிக்கும், எலியெல்லாம் இருக்குமா, பாக்டீரியா மாதிரி உள்ள பூமியில ஊர்ந்தும் செல்லாது. அதாவது என்னமோ சொல்லணும்ங்கிறது சொல்றாரு. இந்த இது கூட சயின்ஸ் விளக்கம் நீங்க தர வேணாம், பூமியில ஊருமா ஊராகாண்டு. எனக்கு தேவை அவர் குர்ஆன்ல இருப்பதாக சொன்னாரு, இதை நினைச்சுதான் அவர் சொல்லி இருந்தார்னு சொன்னா, இதுக்கு முந்தைய அதை திருத்திருக்கணுமா இல்லையா? இதுக்கு முந்தைய அவர் சொன்னார் தாபத்துல உலமாண்டு, உலமாக்கல் பேச்சால் கல்லிமுக்கு பேசுறேன்னு அர்த்தம் செஞ்சார். அந்த கிருமின்னு சொல்லும் போது கடிக்கும் அர்த்தம் செஞ்சுக்கிட்டாரு. முதல் சொன்னாரு தாபத்துல என்ன செய்யுமா, கல்லிமுகம் மக்கள்கிட்ட போய் பேசும், அதாவது தாபத்துல பேசும்னு சொன்னா மனிதர்கள் என்ன செய்வாங்களாம், அறிஞர்கள்லாம் நல்ல பேச்சுக்களையில தயாரி விவாதம் செய்து அந்த அவங்கள முறியடிப்பாங்க, இதான் அர்த்தம். இந்த கல்லிமுக்கு பேசும். அப்புறம் விஷக்கிருமின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அது தாவனுடைய பிளேக்குடைய விஷக்கிருமி, அது கடிக்கும். கல்லிமுக்கு இப்ப என்ன அர்த்தம்? கடிக்கும். முதல் பேசும் அப்புறம் கடிக்கும். என்ன விலங்கலையா, ஒரு சூழ்ச்சி விலங்கலையா? அதுக்கு சொல்ல வர்றேன். இது ஒரு பிளானுங்கிறது இதுக்கு மேல விலங்கலையா உங்களுக்கு? சரி, அதனால ரொம்ப கவனமா நீங்க சிந்திச்சு இதுக்கெல்லாம் எனக்கு சொல்லணும். அப்புறம் மேலும் ஒரு விஷயம் சொன்னது அவ்வளவுதான். அவங்க சொன்னது 1000 லானத்துக்கு சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன் 1000 லானத்துங்கிறத அவர் எந்த விஷயத்துக்கு சொல்லி இருந்தாலும் சரி, அதெல்லாம் பிரச்சனை. இது ஒரு நபி பேசக்கூடிய முறையாங்கிறதான் கேள்வி. சுல்லாவின் மீது முகப்பத்திலே சொல்லிவிட்டாருன்னு இப்படி ஒரு உணர்ச்சி காட்டினோட நியாயமாயிராது. ஏன் அந்த முகப்பத்து எப்படி இருக்கும் முன்னாடியே சொல்லிட்டேன். பாசபில் உம்மியன ரசூலனுக்கு ரசூல்லா உம்மி நபி, இவர் எல்லாத்தின் ஆகிரங்களுக்கெல்லாம் நபின்னு சொல்லும் பொழுது அப்ப கொந்தளிக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு மேல நம்மள பெருசா நினைக்கிறோமே அப்படின்னு அப்ப சொல்லல. பாசபில் உம்மியன ரசூலன் ஆகரின்னு வருது. உம்மின்னா ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆகரின்னா இவரான். அப்ப ஆகரிங்கிறது விருடி வட்டம் பெருசா போட்டு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்ட அரபு நாட்டுக்குள்ள உள்ள உம்மிகளுக்கு மட்டும் ஆக்குனாங்களே, அப்ப முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அந்த பிரியம் அது தெரியல, இஷ்குன்னு தெரியல. என்னது சிந்திச்சு பார்க்க வேண்டும். சிந்திக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன், சிந்திச்சு பாருங்க. அப்ப நான் கேட்கிறேன், இது அவரை கூப்பிடுறாரு, வா பேசுவோம், ஒரு லானத்து 2 லானத்து சொல்லுவோம், எல்லாரும் அப்படிங்கிறத நிகழ்ச்சி நடந்தா நடந்த நிகழ்ச்சியை தொகுத்து சொன்னா அது ஓகே, ஒரு லானத்து ஆமீன், 2 லானத்து ஆமீன், ரைட்டு. இப்ப சொல்ல வேண்டும்ங்கிறத அவர் சொல்றாரு, அழைப்பு தான் கொடுக்கிறாரு. அழைப்பு கொடுக்கையில நாம் 1000 தடவை லானத்து செய்வோம், லானத்துன்னு சொல்லுவோம், எல்லாரும் ஆமீன் சொல்லட்டும், இப்படின்னா விளங்காதா? இது விளங்காங்கிறேன். ஒரு இஷ்குனாலும் அதுக்கு சொல்றதுக்கு ஒரு முறை இல்லையா? சொல்லத்தாருங்க, சரி சொல்லித்தான் காட்டுறாரு. 1000 லானத்து செய்வோம், வா நீ லானத்து சொல்லு, நான் லானத்து சொல்றேன், யார் ஆமீன் சொல்லட்டும், யார் மீது லானத்து உண்டாதுன்னு பார்ப்போம். 1000 தடவை சொல்லணும், 1 இல்லை 2 இல்லை, உண்மையாகவே நான் சொல்கிறேன் 1000 தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு வச்சுக்கிறேன். இது இப்படிதான் வளர்க்கணுமா? அதான் என்னோட கேள்வி. அவர் என்ன நோக்கத்துக்கு சொன்னார், என்ன நோக்கத்துக்கு சொன்னாலும் இது சரியில்லை, என்ன நோக்கத்துக்கு சொன்னாலும் இது நபிமார்கள் பேசுற முறை இல்லை, ஒரு நல்ல ஒரு விவரமானவர்கள் பேசுற முறையும் கூட இல்லை. அதுதான் என்னுடைய கேள்வி. அவர் எதற்கு சொன்னாருங்கிறது இல்ல என்னுடைய கேள்வி வரல. எதற்கு சொன்னாலும் இதுதான் நபிமார்கள் பேசுற முறையா? இதுதான் என்னுடைய கேள்வி. அதனால இப்ப நீங்க பதில் சொன்னதுல எல்லாம் 3க்கு சொன்னீங்க. கனவுக்கு சொன்னீங்க, கனவுக்கு நான் வழக்கம் சொல்லிவிட்டேன். இந்த மாதிரி சிறுக்கு கனவு யாரு கண்டா, நபியா இருக்கும் யாரு கண்டா, நானே அல்லாங்கிற கனவு யாரு கண்டா, அதுக்கு தான் எனக்கு பதில் வேணும். நபிமார்கள் வேற வேற கனவு கண்டது எனக்கு பதில் வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த
பிளேக் குரான்ல இருக்குன்னு சொன்னா பிளேக் குரான்ல இருக்குதா இருக்கு எடுத்து காட்டணும். இல்லன்னு சொன்னா அவர் வந்து திருப்பி இருக்கிறாருங்கிறதா அதுக்கு அர்த்தம். இந்த ரெண்டுக்கு தான் நீங்க பதில் சொல்லியிருக்கிறீங்க. லானத்துக்கு சொன்னீங்க, அதுக்கு பதில் சொல்லியாச்சு. மீதி உள்ளது லிஸ்ட் அப்படியே இருக்குது. 3க்கு பதில் சொன்னீங்க, 3 அப்படியே மறுக்கறையில் இருக்குது. இப்ப என்னாச்சு, லிஸ்ட் ஒண்ணு சேர்ந்துக்கிறது இருந்துச்சு. இந்த பிளேக் கிருமிக்கு சொன்ன அர்த்தத்தை வச்சு இன்னொரு பாயிண்ட் ஒண்ணு சேர்ந்துக்கிருச்சு. ஆக இவ்வளவு தவறுகள் ஒரு நபியிடத்துல நபியிடத்துல வரக்கூடாத இது மாதிரியான தவறுகள்லாம் என்ன செஞ்சிருக்கவர்கிட்ட நிறைய இருக்குது. முரண்பாடு, பொய், குழப்பம், தனத்தானே முரண்பட்டுக் கொள்வது, அது மாதிரி நம்ப முடியாம அந்த 1000 அப்ஜெக்ட் கணக்கு போடுறது, ஏற்க முடியாத ஒரு விளக்கத்தை சொல்றது, அது மாதிரி அல்லாஹ் சொன்னான் குர்ஆனை பத்தி ஞானம் இல்லாம கமர்ந்து பயன்படுத்தினா முட்டாளு அப்படின்னு சொல்வது, குர்ஆன்ல இருந்து சில வசனங்களை மறைச்சிட்டு நுனி மூண்ட ஆரம்பிக்கிறது, ஈசாவுடைய கபர் விஷயமாக அங்க இருக்கு இங்க இருக்குன்னு குழப்புனது, அது மாதிரி வந்து கனவுங்கிற பேர்ல கடவுளுக்கு முன்னிலையில அவர் தன்னையே கடவுள் மாதிரி ஆகிறது, கனவுல இங்கிலீஷ்ல வகி வர்றது, இப்படிலாம் கற்பனை நபிமார்கள் பண்ணாத கற்பனையை தன்னை பெண்ணாக கற்பனை பண்ணிக்கிட்டு அப்புறம் ஆணாக கற்பனை பண்றது, இந்த மாதிரியான கற்பனை இதெல்லாம் வந்து என்ன இல்ல ஒரு நபிமாருக்குரிய தகுதி கிடையாது. அதனால மிர்சா சாஹிப் இவ்வளவு விஷயங்கள்ல பொய், முரண்பாடு, குழப்பம், நம் மறைத்தல், ஒரு ஆயத்துடைய மறத்தல், அல்லாவையே குறை சொல்றது, தன்னை அல்லாவா காட்டுறது, இப்படி நிறைய இருக்கிற காரணத்தால எத்தனை இதுல குற்றச்சாட்டுகள் தான் அவ்வளவு. என்ன சிபத்து இதுல வருதுன்னு பட்டியல் பிடிச்சுவேன். அவர்கிட்ட என்னென்ன சிபத்துலாம் இருக்கு, பொய், மறைத்தல், திருத்தல், முன்னுக்கு பின் முரண், இப்படி நிறைய சொல்லுவேன். என்னென்ன உலகம் பொறுப்பான பிறகு என்ன செய்யறீங்க, நான் பிங்கிறது அது இருக்கு. என்ன நீ சிந்திச்சு பார்க்க வேண்டும், சிந்திச்சு பாருங்க. அதனால புதுசா அவங்க எடுத்து வைக்க டைம் இல்லை, அடுத்ததுல எடுத்து வைக்கிறேன்.